இது ஒரு பட்டிமன்றம். அநேகமா நம்முடைய திருச்சபை மக்களுக்கு டிவியில பார்த்திருப்பாங்க. கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க. அவங்க கூட்டம் போறதெல்லாம் எங்கேயாவது சபை கூட்டங்கள் நடந்தா போவாங்க, பட்டிமன்றங்களுக்கு போறதில்லை. ஆனா இன்றைக்கு சகோதரர் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து எப்படியாவது, அதுவும் திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில கிறிஸ்தவம் ஊன்றிய இடம் இது, ஊன்றப்பட்ட இடம் இது. தடுக்கி விழுந்தா அங்கனைக்குள்ள ஒரு சபை இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். அப்படி இடங்கள்ல ஒரு கொண்டு வந்து நம்ம பேச வைக்கணும், ஒரு பட்டிமன்றம் போட்டு மக்களை கேட்க வைக்கணும் அப்படின்னு அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்கு இறைவன் ஆசி தர வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்து கொள்கிறேன். பெரியவர்களே, இது பட்டிமன்றம் நான் திருப்பி சொன்னதுக்கு காரணம், நாம கோயிலுக்குள்ள உட்கார்ந்து கேட்கிற போது அதுக்கு மொழி நடையே வேற, கோயில்ல பேசுறது வேற மாதிரி, அப்படித்தான் பேசணும். நம்ம ஆயர் அப்படி பேசல அப்படின்னு வச்சுக்கோங்க, இவர் ஆயராகவே தெரியலைங்களே, வேற எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு, பிரச்சனை. அப்போ கோவிலுக்குள்ள அதுக்கு ஒரு நடை, அதுக்கு பேரு பிரசங்க மேடையினுடைய அது ஒரு ஸ்டைல், ஒரு போக்கு, அது அங்க அப்படித்தான் இருக்கணும். நாங்க வளர்ந்ததெல்லாம் பேச்சு உலக ஸ்டைலு. இது பேச்சு உலகத்தில் பொதுமக்கள் மத்தியில எப்படி பேசணும், எப்படியெல்லாம் பேசினா இந்த பொதுமக்களுக்கு அது போய் சேரும். இப்ப நம்ம கோவில்களுக்குள்ள பார்த்துக்கினா அநேக கோயில்ல வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் கேட்போம், அப்புறம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, அது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். இங்க இந்த பட்டிமன்றத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு கலகலப்பாக ஆக்கணும், செய்தியையும் சொல்லணும், சிந்திக்கவும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். கோயிலுக்குள்ள சிரிக்க வைக்க முடியுமா? சிரிக்க வச்சாச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க, ஆயர் சரியில்லைங்க, சின்ன ஆளுகளை கொண்டாந்து விட்டுருக்காங்க, இது சிரிக்கிற இடமா? அவர் அவ்வளவுதான், அதுவும் சிரமம். இப்ப இங்கே நாங்க சிரிக்க வைக்கலைன்னு வச்சுக்கோங்க, எங்களை சிரிக்க விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க எந்திரிச்சு மெல்ல எந்திரிச்சு அப்படியே போய், நல்லா பேசினா ஆளெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க, கேட்குறீங்களா அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப இங்க சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டோம், கிறிஸ்துவை அறிவிக்கணும், கிறிஸ்துவை பற்றிய செய்தியை சொல்லணும். எப்படி சொல்லுவது, எந்த வழியிலே சொல்லுவது அப்படின்னா, இந்த பக்கத்தில் ஒரு 3 பேரு நல்லா அங்க இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. பைபிள்ல இல்லாத வார்த்தைகளா, கிறிஸ்து சொல்லாத வார்த்தைகளா? அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுவதுதான் முதலிடம், அதுக்குத்தான் முதலிடம் அப்படின்னு இந்த பக்கத்தில் முனைவர் ரமணி பாண்டியன், இவங்க சிவகாசியில ஒரு கல்லூரியில வரலாற்று துறையிலிருந்து இப்பதான் மதுரையில வந்து அமுதம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதனுடைய முதல்வராக ஆயிருக்காங்க. அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க திருமதி ஜான்சி, அவங்க ஒரு அட்வொகேட். அந்த பக்கத்தில் தம்பி ஜான் கென்னடி. அதனால இந்த 3 பேருமே வார்த்தை தாயா, அதில் தானே உயிரே இருக்கு. அந்த உயிரை தாழ்ந்த மக்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் இது போய் சேர வேண்டும்னு இந்த 3 பேர். இந்த பக்கத்தில் முனைவர் மனோகரன், இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் துறையில் இருக்கார், அவர் கூட பேசியிருக்க. அந்த பக்கத்தில் முனைவர் எழில் மோகன், அவங்க இங்கே வணிகையியல் துறையில் இருக்காங்க. அந்த பக்கத்தில் நம்ம ராஜா. அப்போ வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்றாங்க. இப்போது கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வார்த்தையே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் ரமணி பாண்டியன் அவர்கள்
தன்னுடைய அணிக்கு வெற்றி தேடி வருகிறார்கள். உங்கள் சார்பிலே அவர்களை அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வார்த்தையா வாழ்க்கையா என்ற தலைப்பிலே வார்த்தை அல்ல வாழ்க்கைதான் முதலிடம் பெறுகிறது என்று சொல்ல வந்திருக்காங்க 3 பேர். வாழ்க்கைதான் முதலிடம் பெறுகிறது என்று சொல்ல வந்த 3 இங்க மைக்கு முன்னால வந்து வாயை திறந்து பேசி வார்த்தைகள் மூலம் சொல்ல போறாங்களா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அல்லது இடிச்சு வச்ச டுப்கூர் புலி மாதிரி உட்கார்ந்துருக்க போறாங்களா? அதை கேளுங்க, அதை கேளுங்க. அதான் வார்த்தையினுடைய மகாத்மியம், அதான் வார்த்தைகளுடைய மதிப்பு. வார்த்தை என்ன? இட்ஸ் a written will of God. கடவுளால் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. லோகோ எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா உயிரூட்டப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அதுதான் அறிவிக்க முடியும். வார்த்தை தான் வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? மாற்றம் காணுவது வாழ்க்கை, மாற்றுவது வார்த்தை. நடுவர் அவர்களே, மாற்றுவதற்கு பெருமை அதிகமா, மாற்றம் காண்பதற்கு பெருமை அதிகமா? மாற்றுவதுக்கு தான். தீர்ப்பு வந்துருச்சு எங்களுக்கு. மாற்றுவதுக்கு தானே. இப்பவே தீர்ப்பு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. அன்பு சகோதரி அன்னை தெரசா அவர்கள் நம்முடன் லவ் வாக்கிங் ஆன் 2 legs என்று சொல்வார்கள். அன்பு 2 கால் கொண்டு நடந்தது. தூய உள்ளம், தொண்டு உள்ளம், பற்று உள்ளம், தேவன் பால் கொண்ட பற்று உள்ளம். மனிதர்களுக்கு தொண்டு செய்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். அந்த வாழ்க்கைக்கு முடிவு உண்டு. ஆனால் வார்த்தைக்கு முடிவே இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அது ஜீவனுள்ள வார்த்தை. அதனால்தான் ஜீகன்பால்க் என்ற பெரியவர் வந்தப்ப முதலாக பைபிளை அச்சில் ஏற்றுகிறார். உலகம் முழுவதும் முதலாக அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கி அச்சடிக்கப்பட்டது பைபிள். வாழ்க்கையா படம் போட்டாரு, அவர் தெரியாதா? அவர் ஜீகன்பால்க், நம்ம சொல்லணும். இவர் கோவில்பட்டி பாகு. நான் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து சாட்சியாக நான் ஜீவித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பிறர் மாறலாம். ஆனால் நான் மாறுவதற்கு என்ன தேவை? பிறருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னுடைய சாட்சியான வாழ்க்கை தேவை. ஆனால் நான் மாறுவதற்கு வார்த்தை தானே தேவை. வார்த்தையால் அழைக்கப்பட்டவள் தான் சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்த அடுத்தவர்களை நான் திருப்ப முடியும். நடுவர் அவர்களே, உங்களை அப்படியே 1ஆம் நூற்றாண்டு first century AD அழைத்து செல்கிறேன். கிறிஸ்துவோட 3 வருஷம் தான் அவர் எஃபெக்டிவா ஊழியம் பார்த்தது இல்லையா? அந்த 3.5 ஆண்டு காலமாக அவர் கூடவே உண்டு, அவர் கூடவே இருந்து, அவரை தொட்டு, அவரை பார்த்து, அவரை பழகி, அவர் வாழ்க்கையை கண்ணால கண்டு கிறிஸ்துவை அறிந்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கு பின்னால் அவர் பரமேறிய பின்னால் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை, from first century AD to 20th century AD, இப்ப நம்ம இருக்கோம். அவரை பார்த்தோமா? இல்ல இல்ல. அவரோட பழகினோமா? பேசினோமா? இல்லை. அப்ப அவரை பார்க்காமல், அவரோடு பேசாமல், அவரோடு பழகாமல், அவருடைய ஜீவ கால ஊழியத்தில் அவர் கூட செல்லாமல் அவரை நாம் அறிந்து கொண்டோமே. அப்படி அறிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில் அறிந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 20ஆம் நூற்றாண்டு ஏடியிலே அறிந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எது கூட? அப்ப அது எதனால முடிஞ்சது? இன்னைக்கு தான் எண்ணிக்கை அதிகம் என்று நீங்கள் சொல்லீர்கள் என்றால் அது எதனால் வந்தது? வாழ்க்கையால் வந்ததா, வார்த்தையால் வந்ததா? வார்த்தையால் வந்ததுங்க. அதனால தான் எண்ணிக்கை அங்கே கூட இருக்கிறதுங்க.
மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம், மாற்றலாம். கழுதை பேசிச்சு தெரியுமா? பிலேயாம் கூட சென்ற கழுதை, ஏற்றி சென்ற கழுதை வார்த்தையை பேசியது. அது வாழ்க்கையிலிருந்து நீங்க ஏதாவது அறிய முடியுமா? முடியாது. அது வார்த்தையிலிருந்து தானே அறிஞ்சீங்க. அது என்ன சொல்லுச்சு? நீர் என்னை 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? கழுத வாழ்க்கையிலிருந்து கந்தலை திங்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். அப்ப கழுதையினுடைய வார்த்தையிலிருந்து தானே அறிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ராஜாவுக்கு எல்லாமே தெரியும். பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் கம்முன்னு அதுக்கேத்த மாதிரி இருந்துக்கு வராமே. அதானே, கந்தலை தின்னுகிட்டே இருப்பாரு. நடுவர்களே, கிறிஸ்துவை பற்றி அறிவித்தது பழைய ஏற்பாடு அறிவித்தது, தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள், தூதர்கள் முன்னோடிகள் அறிவித்தார்கள், இயேசுவே தன்னை பற்றி சுய அறிமுகம் செய்தார், அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுச்சு? முதலே சொல்லிருச்சு. ஏசாயா 7:14, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், அவர் தீமையை வெறுப்பார், நன்மையை தெரிந்து கொள்ளும் வரைக்கும் வெண்ணையும் தேனையும் மட்டும் சாப்பிடுவார். அப்புறம் அதே ஏசாயா, அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று ஒரு அறிமுகம் அவர் பிறப்பதற்கு முன்னாலே சொன்னது வாழ்க்கையா வார்த்தையா? சொல்லுங்க. அவர் இனிமே தாங்க பிறக்கணும், பிறந்தவர் இனிமே தான் வாழ்க்கையில நடக்கணும். அதுக்கு முன்பு வார்த்தை வந்துருச்சே. முன்னானது எது? அடிப்படை எது? வார்த்தை. அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. அருமை. இந்த வார்த்தை என்ற அடிப்படையிலே கட்டப்பட்டதுதான் மாளிகை, வாழ்க்கை என்ற மாளிகை. இயேசுவின் முன்னோடி யோவான் சாரகன் சொல்லிட்டாரே, இதோ எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல. அறிமுகம் சொல்லியாச்சு. தூதர்கள் பிறப்பின் போது சொல்லிட்டார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்லுகிறேன். அப்ப வருவார், பிறப்பார், தோன்றுவார், அதிசயங்கள் அற்புதங்கள் உங்களுக்காக செய்வார் என்று வார்த்தையால் ஏற்கனவே பேஸ் போட்டு விட்டாயிற்று. அதனால் தான் கர்த்தர் அறிவிக்கப்படுகிறாரே ஒழிய பின்னால் பிறந்த பின்னால் தான் அவருடைய வாழ்க்கை வருகிறது. சரி, அவரே பிறந்துட்டாரியா? பிறந்த பின்னால் அவர் அறிவிக்கிறாரியா? எதன் மூலம் அறிவித்தாரு? வார்த்தையின் மூலம் தான் அவர் அறிவிக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். 12 வயது ஆலயத்துக்கு செல்கிறார், புத்தக சுருளை வாங்கினார். அதுல ஏசாயா பக்கத்தை எடுத்தார், எடுத்து வாசிக்கிறார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க என்னை அனுப்பினார். அந்த பகுதியை சூஸ் பண்ணி பர்டிகுலரா வாசித்து சுருட்டுகிறார். எதை சுருட்ட முடியுங்க? எதை சுருட்ட முடியும்? வார்த்தைகள் அடங்கிய புத்தக சுருளை சுருட்டினார். சுருட்டி கொடுத்து விட்டு அங்கே போய் உட்கார்ந்தார். அதை கேட்டவுடன் அங்கே இருந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா? 12 வயசுல அவருடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்ந்தார் என்று என்ன உங்களுக்கு தெரியும்? ஆனா 12 வயதில் அவர் பேசிய வார்த்தையிலிருந்து தான் அவரை பற்றிய சுய அறிமுகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் அவர் பரமேறிய பின்னால் அப்போஸ்தலர் பாருங்க, 12+1 மரியாள் 13 பேராக கூடினார்கள், ஜெபித்தார்கள். அதுக்கு பின்னால் 120 அந்த நம்பர் மாறியது. பேதுரு எழும்புகிறான், ஆவியிலே நிறையப்பட்டு, ஜனங்களே, எனக்கு பிரியமானவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாகும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பேசினார், பிரசங்கம் பண்ணினார், அறிவித்தார். ஆக பேதுரு பேசியதை, அறிவித்ததை, கட்டளையை ஏற்றுக்கொண்டு 13 இருந்தது 120 மாறி, 120 3000 மாறி, யோவான் சேர்ந்து பிரசங்கித்த போது 3000 5000 ஆகி மீதி சபைகள் தோன்ற ஆரம்பித்தன. யூதேயா நாடுகள் தேசங்கள் எல்லாம் பரவின. எப்படி முடியும்? இது ரசவாத வித்தையா அல்லது ரசாயன மாற்றமா? வார்த்தை பண்ணிய வித்தை, வார்த்தையினுடைய மதிப்பு, வார்த்தை தான் சபைகளை உருவாக்கியது. முதல்ல அந்தியோக்கியாவிலே முதல் கூடி வார்த்தையை கேட்ட ஜனங்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சபை வருது, ஆலயங்கள் வருது, கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு டேர்ம் வருது. இதையெல்லாம் சாதித்தது வாழ்க்கையா வார்த்தையா? சொல்லணும். சரி, பேதுரு அற்புதங்கள் செய்தார், என்ன
சொல்வீங்க? அவர் அவருக்கு உருமால் கலத்தி எரிஞ்சாங்க, அதுல இருந்து அற்புதம் செஞ்சுச்சு, அவரை தொட்டாங்க, அவர் ஆடையில இருந்து அற்புதம் செஞ்சுச்சு. எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கை தானே செய்ததுன்னு சொல்லுவீங்க. ஒத்துக்கொள்கிறேன், தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதை வைத்து பேதுரு பவுல் செஞ்சாங்க? வார்த்தைகளை வச்சு. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனான இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எழுந்து நட என்னங்க? வார்த்தை. அந்த வார்த்தை தான் அவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகியது. அந்த வார்த்தையை வச்சுதானங்க பேசினாரு. பவுல் போன பட்டணங்கள் எத்தனை! பவுல் திகைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்பப்ப பூஸ்ட், நீ கேட்ட திடசக்தி, பூஸ்ட் குடிச்சுக்கோன. அப்பப்ப வார்த்தையை சொல்லிதான் பலப்படுத்துகிறார் ஆண்டவர். அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமாங்க? இன்னும் என்னங்க சாட்சி சாட்சின்னு சொல்லி வாழ்க்கை நீங்க சொல்ல முடியும். இன்று சரி 20ஆம் நூற்றாண்டிலே இப்பொழுது வார்த்தையின் மூலம் நாம் கிறிஸ்துவை எப்படி நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? இப்ப கடந்த கால வாழ்க்கையை சொன்னேன், இப்ப எப்படி அறிவிக்கிறோம்? எழுத்து ஊழியம், புத்தகங்கள் ஊழியம், அனுதின மன்னா வருது, அன்றன்றுள்ள அப்பம் வருது, நித்திய பேரின்பங்கள் போன்ற வருது, ஜீசஸ் ரெடீம்ஸ் பத்திரிகைகள் வருகிறது. அந்த பத்திரிகையில எதை எடுத்து பிரதானமாக கையாண்டிருக்காங்க? அட்டப்படத்தை பார்த்தோன்னே மேல முதல்ல என்னமா இருக்கும்? ஜீசஸ் ரெடீம்ஸ் பத்திரிகையில என்ன இருக்கும்? வாழ்க்கையா இருக்கும், வார்த்தை. அதுதான் அங்க இருக்கும். அப்ப பத்திரிகையாளர்கள், தேவ பிள்ளைகள் பத்திரிகை ஊழியம் செய்வதற்கு எடுத்துக்கொள்வது வாழ்க்கையா வார்த்தையா? இந்த சபை சிந்திக்க வேண்டுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேசணுங்க. மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் எழுதுற ஊழியம் இருக்கு, புத்தகங்களை மொழிபெயர்க்கிற ஊழியம் இருக்கு இல்லையா? வில்லியம் கேரே 37 மொழிகளில பைபிளை மொழிபெயர்க்கிறார். அப்ப பைபிளை எதனால மொழிபெயர்க்கிறார்? எதை மொழிபெயர்க்கிறார்? வார்த்தைகளை, வசனங்களை மொழிபெயர்க்கிறார். டெலிபோன் ஊழியம் இருக்கு. டெலிபோன் ஊழியத்துல இப்படி எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா எதை வச்சு ஜெபம் பண்றாங்க? வார்த்தைகளை வைத்து ஜெபம் செய்வார்கள். செல்போன்ல வருது, காலையில கேன் அடிக்கும். பைபிள் சென்டர்ல இருந்து, மிஷன் சென்டர்ல இருந்து, வார்த்தைகள் சென்டர்ல இருந்து காலையிலே 6 o'clock அடிச்சிடும். அதுல என்ன கொடுக்குறாங்க செல்போன்ல? அதை உடனே ஓகே கொடுத்து பாருங்க, என்ன வரும்? வாழ்க்கையின் அழகா படமா வருது, ராஜா படமா வருது. இல்லங்க, வார்த்தை. வார்த்தை அல்லவா வருகிறது. ஒளி ஒளி காட்சிகள். இல்ல, சில நேரமும் அதுல படமும் போடுறாங்க. ஒளி ஒளி காட்சிகள். டிவி ஊழியம். டிவி ஊழியத்தை திறந்தனே முதல்ல என்னங்க வரும்? ஜெபத்துக்கு பின்னால வார்த்தை சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வந்துச்சு, எதை வச்சுங்க சொன்னாங்க, போதிச்சாங்க? டிவி முன்னால உட்கார்ந்து இருக்கோமே, அதை கேட்டு நம் கூடவே நமக்காக பேசியது மாதிரி இருக்கிறதே. இது எதை வைத்து இந்த டிவி ஊழியம் செய்ய முடிகிறது? வசனத்தை வைத்து, வார்த்தையை வைத்து. ஒளி ஒளி காட்சிகள். கருணாமூர்த்தி படம், பிரதர் ஏவிஎம் ராஜன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னால் கடன் தொல்லையால் தன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்தவர். கருணாமூர்த்தி படத்திலே வசனங்கள் வருகிறது, அவருக்கு ஒரு வசனம் காட்டப்படுகிறது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று வருகிறது. கடன் தொல்லையால் தன் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பிய அந்த அன்பு சகோதரர் தன் உயிரை மீண்டுமாக அந்த தற்கொலை முயற்சியை விட்டுவிட்டு இயேசுவின் அடிமை நான் என்று இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த தற்கொலை முயற்சியை தடுத்து ஜீவனை கொடுத்தது எது? யோசிக்க வேண்டாமாங்க? அந்த யோசனை இருந்தா இங்கேயே வர்றாங்க. ஆக இந்த மாற்றத்தை எல்லாம் நமக்கு பாசிபிள் ஆக்குனது எதுங்க? வார்த்தை. ஃபாதர் செயின்ஸ் அவர்கள் தன் 2 பிள்ளைகளுடன் தீயில் கொளுத்தப்பட்டு சாட்சியான வாழ்க்கை ஜீவித்து மரித்தார்கள். அது அவருடைய வாழ்க்கை, அது ஜீவனுள்ள சாட்சி, ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு பின்னால் குற்றவாளியை இனம் கண்டு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அந்த தீர்ப்புகள் அலசப்படும் போது அந்த ஃபாதர் ஸ்டெயின்ஸ் உடைய மனைவி, அந்த அன்பு சகோதரி சொல்லுகிறார்கள், நான் அந்த தாராசிங் அவரை நான் குற்றவாளியை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது ஹிந்து பேப்பர், தேசங்களில் உள்ள நாளிதழ்கள் அத்தனையும், ஏன் பிரிட்டன்ல கூட வந்தது, உலக நாடுகள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்று அந்த வார்த்தையை, மன்னிப்பு என்ற கடவுள் பேசிய 7 வார்த்தையில ஒரு வார்த்தையை, மன்னிப்பை அந்த பெண்மணி சொன்னதால் தான்
அதுவரை ஃபாதர் ஸ்டெயின்ஸ் வாழ்க்கையில் இருந்து கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் இந்த அம்மாவுடைய வார்த்தையிலிருந்து கிறிஸ்துவையும் அறிந்து கிறிஸ்தவர்களையும் அறிந்து அவர்கள் யார், கிறிஸ்தவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், மன்னிக்கும் தன்மை உடையவர்கள், மன்னிப்பதிலே வள்ளல் அவர்கள் என்பதை தேசம் மட்டுமல்ல உலகமே உணர்ந்தது என்றால் வார்த்தை வார்த்தை வார்த்தை. வாய்ப்புக்கு நன்றி. எங்கெங்க சுத்திட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்தியோக்கியா பட்டணத்திலிருந்து ஒரிசா வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படி ஒரு சுத்து சுழன்று அடிச்சு எது அங்க ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்கியது, எது தெளிவை தந்தது? அன்னைக்கு இருந்த நிலையில இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஜனங்களிடத்து இது போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு இயேசு விடுவிக்கிறார் புத்தகத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த முதல் பக்கத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க இல்லையா? எதையெல்லாம் சொல்லி இந்த மக்களை கைக்குள்ள போடுறது பார்த்தீங்களா? இதான் தந்திரம். இந்த தந்திரத்தில் ரொம்ப தெளிவா ரொம்ப நுணுக்கமா அங்கங்க செய்திகளை போட்டிருக்காங்க. சும்மா முடியுமா? பேசினா தான் முடியும். வாங்க பேசுங்க. முனைவர் மனோகர். தமிழறிஞர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் ரமணி பாண்டியன் வார்த்தைகளாலேயே இங்கே ஒரு தோரணத்தை கட்டி எப்படியாவது நடுவரை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற வேகத்திலே பேசினார். மூச்சுக்கு 300 தடவை வார்த்தை வார்த்தை வார்த்தை. அதுல எங்களை பார்த்து, அதுல ராஜா அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர், அவர் மேல என்ன ஒரு காழ்ப்போ தெரியல. அதுல அவர் படம் வருதா? இதெல்லாம் இங்கே பேச வேண்டிய பேச்சா? அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் எழுந்து நட ஒரு வார்த்தை, அது வார்த்தை இல்லையா? விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறார்கள். விசுவாசம் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அதுதானங்க எங்க கேள்வி. வார்த்தை என்பது இறைவனுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுதானே தவிர எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வைத்திருக்கக்கூடியது இந்த வாழ்க்கை தான். சும்மா வார்த்தை வார்த்தை வார்த்தைனாக்க எப்படிங்க வரும்? நீங்க பைபிளை ரொம்ப ஆழமா படிச்சிருப்பீங்க. குறிப்பாக ரோமர் 2:18 நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக கருதப்படுவார்கள். இந்த கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கின்றவர் யாரோ அவர்தான் பரலோகத்திலே பெரியவர். இதையும் நாம வாசிக்கிறோம். அதே நேரத்தில் மத்தேயு 7:24 என் வார்த்தைகளை கேட்டு அந்தப்படியே அவைகளை செய்கின்றவன் எவனோ அவன் கண்மலையின் மேலே வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு சமமாவான். அப்போ எதை சொல்றாரு? கை கொண்டு போதித்து என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்க்கை அல்லவா அங்கே முதன்மை வகிக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? முழுக்க முழுக்க வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டா போதும். ஏன்னா உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க சொன்னாங்க. சொன்ன மாதிரி 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவை எடுத்துக்கிடுவோங்க. எத்தனை சதவீதங்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கூடியிருக்கிறாங்க? அந்த 2.37க்கு மேல கூடியிருக்குதா? கூடலையே. வெறுமன சுவர்களையும் வெறுமன பத்திரிகைகள்லையும் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற காரணத்தினால் கிறிஸ்து அங்கே போய்விட்டாரா? சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. போகலையே. பாருங்க, பாரதிதாசன் என்ற ஒரு கவிஞர், அவர் ஒரு கவிதையை அவ்வளவு அழகா சொல்றாருங்க. இயேசுநாதர் வரவில்லை. யோசிக்கணும். வார்த்தை தான். ஒரு போதகர் ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுகிறார். அற்புதமான பிரசங்கம். 8 உறுப்புகள்ல இவ்வளவு நகைகளை மாட்டிக்கிட்டு நீங்க வர வேண்டாம், கூடுமான வரை உங்கள் ஆடைகளிலே எளிமை இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். தப்பா? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே அதுதானங்க. இந்த வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கனாக்க வெறுத்து போய் சிச்சி இது நமக்கு தோதுப்படாது என்று சொல்லி அடுத்த வாரம் ஆலயத்திற்கு வரவே இல்லை. சிந்தித்து பார்த்தார், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே
அவர் வேலையை நிறுத்தி விடுவாங்க. அவர் என்ன சொன்னாருனாக்க, உடனே 8 உறுப்பு மட்டும் இல்ல, எங்கெங்க நகைகளை மாட்ட முடியுமோ மாட்டிட்டு வாங்க, ஆலயத்திலேயே ஒரு நிலைக்கண்ணாடியும் நான் மாட்டி வச்சிருக்கிறேன், உங்களை அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் நிரம்பி வந்துச்சாங்க. ஆனால் இயேசுநாதர் வரவே இல்லைங்க. வார்த்தை வாழ்க்கையாக மாறுகின்ற போதுதான் இயேசு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார். வாழ்க்கையாக மாறாத பொழுது அங்க ஒன்னும் பிரயோஜனமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது பிரசங்கி ஒரு சுற்றுப்பிரயாணம் போறார். போகும்போது வழியில ஒரு கடற்பயணம். அப்போ படகுல அவரும் இருக்கிறாரு, புரஜாதியை சேர்ந்த நண்பர்களும் இருக்காங்க. இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு, புரஜாதியை சேர்ந்த நண்பர் எந்திரிச்சு அப்படியே நடக்கும்போது படகு அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. ஆடுன உடனே இந்த பிரசங்கி பதறி போய், உட்காரியா அப்படின்றாரு. அப்போ புரஜாதி நண்பர் சொல்றாரு, ஏயா நீதான் பிரசங்கியாச்சே, நல்லா ஜெபிச்சா நம்ம பத்திரமா கரைக்கு போகலாமே அப்படின்னு சொன்னாருங்க. சொன்னவனே அவர் சொல்றாரு, உயிர் போயிரும், என் ஜெபம் தரையில கூட கேட்கப்படாது, தண்ணீருக்குள்ள எப்படியா கேட்கும். வார்த்தை அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உண்மை, ஒரு விசுவாசம் இருந்தது. தன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது என்ற விசுவாசம். அப்போ வார்த்தை வாழ்க்கையா மாறல அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல சாட்சி. இது மட்டுமல்ல, நம்முடைய சபைகளிலே 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வருங்க. ஐயோ சொல்ல முடியாது. தேர்தல்னாக்க நம்ம வார்த்தை இருக்கு, அன்பு சினமடையாது, தீங்கு நினைக்காது, எல்லோரையும் பிறந்தவரை போல நேசிக்கும், எல்லாம் இருக்கு. அந்த நேரம் பாத்தீங்கன்னாக்க இந்த நீ அந்த நீய குறை சொல்றதும், அந்த நீ இந்த நீய குறை சொல்றதும். அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற இந்த மண்ணை நேசித்து எங்கேயோ இருந்த மக்கள், இறை தொண்டர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய உறவுகளை உதறி தள்ளி எப்படியாவது இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வேட்கையோடு இந்த மண்ணிற்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை வெற்றிச்சாலையாக மாற்றி, அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, தங்களுடைய வாழ்க்கையை வெற்றிச்சாலையாக மாற்றி உயிரை ஆகதி பொருளாக இட்டு இங்கே ஆற்றிய பணிகள் கொஞ்சமா? அவர்கள் ஆற்றிய அந்த தொண்டுகளால் தான் கிறிஸ்துவம் இன்றைக்கு அந்த 2 அல்லது 3% மக்களையாவது பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே தொண்டு இன்றைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களால் நடத்தப்படுகிறது. ஃபாதர் ஹென்ரிக் அவர் பாத்தீங்கன்னாக்க புன்னைக்காயல்ல பிரமாதமான ஊழியம் செய்தார். அப்படிப்பட்ட ஊழியம் அந்த மக்களுக்கு ஒரு பக்கம் முகமதியர்கள், இன்னொரு பக்கம் நாயக்கமன்னர்கள் நேரிட்ட அந்த தடைகளை எல்லாம் பிரமாதமாக தன்னுடைய தொண்டினால் தடுத்தார். தடுத்தது மட்டுமல்ல, அவருடைய மறைவின் போது அவருடைய உடலை எடுத்து தூத்துக்குடிக்கு கொண்டு வருகிறார்கள் தோணியின் மூலமாக. அந்த நாளிலே இஸ்லாமியர்களும் கதவை, அதாவது கடையை அடைத்திருக்கிறார்கள், இந்துக்களும் கடையை அடைத்திருக்கிறார்கள். 65 தோணிகள் புடைசூழ அவருடைய அந்த திரு உடம்பானது தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்தது. அது மட்டுமல்ல, இங்கிலாந்திலே மிகப்பெரிய பண்ணைக்காரர் மகன் ஜெசிமன் பிராண்ட் என்பவர் அந்த சொத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு இங்க வந்து சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எவ்வளவு நெருக்கடி பார்த்தா, ஏகப்பட்ட கொசுக்கடி, எலி தொந்தரவு, பிளேக் நோய். இதற்கு மத்தியிலே அவரும் அவருடைய துணைவியாரும் ஆற்றிய அந்த தொண்டின் மூலமாகத்தான் கொல்லிமலையிலே இன்றைக்கு அந்த ஊழியம் சிறந்து விளங்குகிறதே தவிர வேறு ஒண்ணும் இல்லைங்க. சும்மா வார்த்தைனாக்க எல்லா இடத்துலயும் தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு உயிர் கிடைப்பது வாழ்க்கையின் மூலம்தான். ஏன்னா இன்றைக்கு தலைப்பே கிறிஸ்துவை அறிவிப்பதிலே எது முதன்மையான இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது யோசிக்கணும். அதே நேரத்தில் இங்கே பிறந்து தஞ்சையிலே சென்று அற்புதமான கவிகளை ஆக்கி கொடுத்த வேதநாய சாஸ்திரியார் மறக்க முடியாத ஒரு நபர். அவரு அந்த கீர்த்தனையினுடைய இறுதியிலே தன்னுடைய பெயரை சொல்லியே பாடுவார். அன்றைக்கு இருந்த போப்பையருக்கு அது பிடிக்கவில்லை. நீங்கள் ஆராதனையிலே பாடக்கூடாது என்று சொல்லிவிடுகின்றார். ஜீவனத்திற்கோ மிகவும் நெருக்கடி. சரி, ஒரு பக்கம் தஞ்சை சரபோஜி மன்னர், அவரை இவர் பாடலை ஏன் சொன்னாக்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னால் மனிதர்கள் யாரையுமே பாடமாட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவான உறுதியில் அவர் இருந்தார். அதற்கு பின்னால் எப்படியாவது வாழ்க்கை நடத்த வேண்டுமே என்ற எண்ணத்துல இங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறாருங்க. யாழ்ப்பாணத்துக்கு போனப்ப அவருடைய உடைகள் எல்லாம் களவு போய் விடுகின்றன. அந்த நேரத்தில் பாடுறார், நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின்
உறுதியான பாட்டு. அந்த உறுதியான வாழ்க்கை தான் கிறிஸ்துவை மக்களுக்கு முன்னெடுத்து செல்கின்றதே தவிர வெறுமன வார்த்தை 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 நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரே ஒரு தகவல். ஃபாதர் ஃபெப்ரீசியஸ் அவர் இல்லைனாக்க இன்றைக்கு இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவ்வளவு முழுமையாக அவர் இறை தொண்டு ஆற்ற வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், சன்னியாசியாகவே வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு, வேதத்தை நான் மொழிபெயர்க்க போறேன்னாக்க முழங்கால நின்னுகிட்டு தான் மொழிபெயர்ப்பேன். எப்படிப்பட்ட கருகலான கருத்தையும் கூட வளமான தமிழிலே கொடுக்க முடியும் என்று காட்டியவர் அவர். அப்போ அவர் அன்னைக்கு அந்த பைபிளை மொழிபெயர்த்து தரலைனாக்க இன்றைக்கு உண்மையிலேயே நாம் பேசுவதற்கு வார்த்தை இருந்திருக்க. ஆரம்பத்திலே அவர் சொன்னாங்க, நீங்க போறா உம்முன்னு உட்கார போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கிறிஸ்துவினுடைய அந்த உதிரம் எங்களுக்குள்ளே ஓடுகின்ற காரணத்தினால் நாங்கள் பேசத்தான் செய்வோம். பேச்சின் மூலமாக வாழ்க்கை எந்த அளவிற்கு இந்த மக்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைக்கத்தான் செய்வோம். இன்னும் அநேக அடியார்கள், ஏமி கார்மைக்கேல் அம்மையார், யோசிச்சு பார்க்கணும். அவங்களெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளிலே இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிள்ளை பிடிக்கக்கூடிய மிஸ்ஸி, யோசிக்கணும். ஆரம்பத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பித்த அந்த காலங்களிலே அந்த அம்மையாருக்கு வழங்கப்பட்ட பட்டம் பிள்ளை பிடிக்கக்கூடிய மிஸ்ஸி என்பது. அதையும் தாங்கித்தான் எப்படியாவது அறியாமை இருளிலே இருக்கக்கூடிய அந்த மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக பாடுபட்ட அந்த வாழ்க்கையின் விளைவுதான் கிறிஸ்தவம் இந்த மண்ணிலே வேரோடுவதற்கும் தழைத்து செழிப்பதற்கும் அடிப்படையான காரணம். ஆக வார்த்தை என்பது அப்படியே சும்மா எப்படின்னாக்க ஒரு மத்தாப்பை எடுத்து வச்சுட்டு, இல்லை கப்பி மத்தாப்பை வச்சுக்கிடுங்களேன். கப்பி மத்தாப்பை ஒரு தீக்குச்சி வச்சு பொறுத்துனாக்க அது சாமானியமா பிடிக்காது. வாழ்க்கை என்பது எரிகின்ற மத்தாப்பு. ஆக எரியப்படாத மத்தாப்பு அதிலே பொருந்துகின்ற போது அற்புதமாக பரவுங்க, அற்புதமாக பரவும். அந்த வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இறங்கி நம்முடைய ரத்த நாளங்களிலே ஊடுருவி நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த வாழ்க்கை தான் உண்மையிலேயே இந்த நாளிலே கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய முதன்மையான ஒரு சொல்லாக இருக்கும் என்று இந்த அவையிலே தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிதாசன் பாட்டிலிருந்து வேதநாயகன் சாஸ்திரியார் நிறைய வரலாற்று சான்றுகள் எங்கெங்க எது மூலமாக எது நடந்தது இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. முன்னோர் செய்த செயல்களை எல்லாம் இப்ப நமக்கு தெரியாது, அதெல்லாம் மறந்து போயாச்சு. சும்மா வெறுமனே வார்த்தைகளை சொன்னா போதும்னு இவங்க சொல்லிவிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்லை, இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு வந்தவர்கள் பட்ட பாடு, அந்த வாழ்க்கை எத்தனை பிரமாதமாக இருந்தது, எத்தனை சாட்சியாக இருந்ததுன்னு அவர் எடுத்து வச்சுக்கிட்டார். இவ்வளவு தெளிவா சொல்றாரம்மா, என்ன செய்ய போறீங்க? வாங்க திருப்பதி ஜான்சி. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து மனோகரன் சார் வந்தார். கடைசியா ஒரு கருத்தை சொன்னார். அதாவது மத்தாப்பு, அந்த தீ பிடிச்சு எரிஞ்சாதான் மத்தாப்பு எரியும் அப்படின்னு சொன்னார். மத்தாப்பு தான் வாழ்க்கைன்னு சொன்னார். நாங்க என்ன சொல்கிறோம்னா, அந்த தீ இருக்கிறது இல்லையா, அந்த தீ தான் வார்த்தை. தீ என்ற வார்த்தை இல்லாவிட்டால் வாழ்க்கையே ஒளி இழந்து போய்விடும். வெறும் மத்தாப்பு வச்சு என்ன செய்ய? சும்மா காட்டிக்கிட்டே தெரிய வேண்டியதான், ஒண்ணு நடக்காது, காரியமே நடக்காது. ஆனா தீங்கிற வார்த்தை ஜீவ வார்த்தை. பைபிள்ல இருக்க அத்தனை வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது, அது ஒரு காலம் அழியாது. இவங்க சொன்னாங்களே ஃபாதர் வேதநாயகர் சாஸ்திரியார், அவங்க ஊழியத்தையும் வாழ்க்கையும் நாங்க இங்க பேசவே வரல. ஆனால் அவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் வேதநாயகர் சாஸ்திரியாருடைய பாட
பாடலுடைய வார்த்தைகள் இன்றும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது அவரே பாடிட்டு எங்களுக்கு சாட்சியா பேசிட்டு போயிட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அதை சொல்லம்மா. எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வருவோம், வாழ்க்கையா இருந்து அனுபவிச்சுட்டு போலாம். ஆனா அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் ஜீவன் உள்ளது. அதாவது இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க நடுவர் அவர்களே, ஒரு ராஜா அண்ணனே எடுத்துக்குருவோம். ஏமா ஏப்பா எல்லாமே அவரை தான் திட்டணுமா? ஏன்னா அவர் தானே ஹீரோ. ராஜா அண்ணே ரொம்ப ஒரு சுகவீனம் அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க. நான் அடையக்கூடாது, கர்த்தருடைய நல்லா இருக்கணும். அவங்க அடைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்க படுத்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. என்ன பேசுது? என்னால் எல்லாம் ஆகும். அப்ப அதன் மூலம் அவர் பலன் அடைகிறாருன்னு வைங்க. எழுந்து நடக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, வாழ்க்கை உயிரோட்டம் அடைகிறது. உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த வார்த்தையினாலதான் நான் தொடப்பட்டேன், நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்றவருக்கு அறிவிப்பார். அதுதான் வாழ்க்கை. முதல்ல வாழ்க்கைக்குள் அடித்தளம் போடுவது வார்த்தை. ஒரு உடம்பு இருக்கிறது நடுவர்களே, உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமானதோ அது மாதிரி தான் வார்த்தை. உடம்புல உயிர் இல்லைன்னா அது செத்த உடம்பு. வாழ்க்கை செத்து போன ஜீவியம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அன்றன்று உங்களுக்கு அருளக்கூடிய வார்த்தையின் மூலமாக நம்ம நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நேத்து ஒரு தப்பு செஞ்சிருந்தோம்னா காலையில பைபிள் வாசிப்போம். பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். ஏமா உடம்பு இல்லாம உயிர் இருந்துச்சுன்னா பேயின்றாங்களே. இவங்க 3 பேராத்தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க வார்த்தையோட நான் வாழ்க்கை வேணும்னு கேட்கிறோம். இவங்களுக்கு வார்த்தையே வேண்டான்னு எதிரணி தலைவர் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஏசப்பா மலை மேல் ஏறி உபதேசிக்க தொடங்கினார். மலை பிரசங்கத்தின் மூலமாக உபதேசம் பண்ணினார். அது மூலம் தொடப்பட்டவர் யார் தெரியுமா? நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள். அந்த வார்த்தை தான் அவரை தொட்டுச்சு. அதை அவர் பத்திரப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இவங்க என்னன்னா ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் இன்றும் நாளையும், நாளை எப்ப எடுத்தாலும் வார்த்தை தான் நம்மளை கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு வழிகோலுமே ஒழிய வாழ்க்கை அல்ல. அதத்தான் நாங்க எங்க அணித்தலைவி அழகா சொல்லிட்டு போனாங்க, விசுவாசம் தான் வாழ்க்கை அப்படினாங்க. விசுவாசம் பிளஸ் வார்த்தை சீக்வல் டு வாழ்க்கை. விசுவாசம் எப்படி வருது? வார்த்தையின் மூலமா தான் விசுவாசமே வருது. நடுவர்களே, முதலில் கடவுள் பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவை சந்திக்கும் போது முதல்ல ஒருத்த சந்திக்கிறாரு. இரண்டாவது சந்திக்கும் போது அவர்கிட்ட சொல்றாரு, ஆழத்திலே வலையை போட சொன்னார். ஆழத்திலே வலையை. அப்ப பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? நாங்க ராம் முழுசும் பிரயாசப்பட்டங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். போட்டாங்க. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் மீனை பிடிச்சிட்டு வந்தாங்கய்யா. அதே பேதுரு முதல்ல பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 2:40-41 முதல்ல பேசுறாரு. அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி சொல்லிட்டு 2வது வசனத்துக்கு வராரு. அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். 2வது அதே மாதிரிதான், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர். 5000 பேர். வார்த்தை தான் விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசம் தான் ரட்சிப்பாக மாறுகிறது. அதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி பவுல் மூலம் வார்த்தையின் மூலமா தான் அவரும் பேசினாரு. அவர் எங்க தெரியுமா? மாஸ் மேடையில் நியாயாதிபதிகள் ஒருவனான தியோனீசியுவையே அவர் வார்த்தையால் அவர் மனமாற்றம் அடைய செய்தார். கிறிஸ்துவை அறிவிக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் தாமரை ஸ்திரீ, வேறு சிலர் எல்லாருமே அவர் வார்த்தையால தான் வந்துகிட்டே இருக்காங்க. நடுவர்களே, பவுலுடைய உபதேச வார்த்தைகள் தான் வெளியாகி வந்தது. அதே மாதிரி யோவான், நடுவர்களே, யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம இயேசப்பாவுடைய வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கத்தான் நம்ம கேட்டுக்கொள்கிற அத்தனை நமக்கு கிடைக்கும். அதத்தான் சொல்றாங்க, வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வார்த்தை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதத்தான் எங்க அணித்தலைவி சொல்லிட்டு போனாங்க. நடுவர்களே, இன்னும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வாழ்க்கையை ஒழிந்து போவதே கிடையாது. அதே மாதிரி அதாவது உபதேசம் பண்ணுவது வார்த்தையின் மூலமாகத்தான் உபதேசம் பண்ண முடியும். சும்மா வாழ்க்கையை வச்சு மட்டும் ஒருவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவர் போய் மைக்கு பிடிச்ச உடனே பேச முடியுமா? என்னத்தை வச்சு பேசுவாரு? எப்படி பேசுவாரு? பேச முடியாத நடுவர்களே. அவரில் வார்த்தைகள் நிலைத்திருந்தால், அதாவது வார்த்தைகள் நிலைத்திருந்தால் தான் போய் பேச முடியும். அதான் சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றுதான் சொன்னார் இயேசப்பா. உபதேசம் பண்ணுங்கள், வார்த்தையை அறிவியுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லவில்லை. வார்த்தையை உபதேசம் பண்ணுங்கள். நடுவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்துக்கிட்டாலும், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படி வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறது. வார்த்தை இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. வாழ்ந்து காட்டுறவங்களை பார்த்துக்கிட்டு நம்ம திருமணம்னா யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறவங்க அனைவரும் பாவிகள் தான். ஆனால் அந்த பாவிகளையும் ரட்சிக்க ஜீவ வார்த்தையாகிய வார்த்தை தான் ரட்சிப்படை செய்கிறது. வார்த்தை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. நம்முடைய இன்றைய கிறிஸ்துவை அறிவிப்பதில் பெரும் பங்கு வகிப்பது வார்த்தை தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அதை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அப்பால் அப்புறம் மகாத்மா காந்தியுடைய மனசை ஒரு அலசுறது எது? மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கத்தை அவர் படிச்சுட்டு கேட்டுட்டு அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏகப்பட்ட செய்திகளை சொல்றார் அவர் அப்படி அசைச்சதல்லவா, அந்த வார்த்தை தானே அசைத்து இருக்கிறது, யோசிக்க வேண்டாமா? அதையும் சொல்லி அடித்தளம் தான் வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம்னு பேதுரு சொன்னதையும் சொல்லி அவங்க தங்களுடைய கட்சியை விட மாட்டாங்க. பட்டிமன்றத்துக்கு வந்தாச்சுன்னா தான் கட்சியில் நிலைநிறுத்தணுமா இல்லையா? அதை எப்படி நிலைநிறுத்தணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இந்த பக்கம் வணிகைகள் துறையை சார்ந்தவங்க அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, குறிப்பெடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்ய போறாங்களோ தெரியல. சில நேரம் அமைதியா இருக்கவங்கிட்ட ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், ஆபத்தாகவும் மாட்டிக்கிடும், சொல்ல முடியாது. வாங்க, முனைவர் எழில் மோகன். நடுவர் அவர்களே, தேவ பிள்ளைகளே, சான்றோர்களே, எனது நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை தான் முதலிடம் என்று அழுத்தி அழுத்தி பேசிட்டு போயிட்டாங்க. கத்தி கத்தி பேசுறாங்கம்மா. எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஏனென்றால் பிசாசு கூட ரொம்ப அழகாக வேத வாக்கியமும் வசனமும் பேசுவாங்க. ஏங்க அப்படி சொன்னா என்னைய தாங்க முதல்ல எடுத்துக்கிடுவாங்க. வசனத்தின்படி பிசாசானவன் நடப்பானா? அவன் கூறுவதை நம்ப முடியுமா என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு வசனத்தை எடுத்து விடுகிறான். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று கிறிஸ்து கிட்டே சொல்லுகிறான் வசனத்தை. பிசாசு அவன் சொல்றத கேட்டு நடக்க முடியுமா? நம்ம ஏமாற்றுவதில் அவன் திறமைசாலி. அதான் இதெல்லாம் மலைக்கு கூட்டிட்டு போயிருக்கு.
ஒரு காலத்தில் பரலோகத்துல பாடகர் குழுவில் அவன் தலைவன் வரையான். மேட்டிமையால் நரகத்துக்கு தள்ளப்பட்ட இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவன். இவன் கூறும் வார்த்தைகளை நம்ப முடியுமா? நம்பவும் கூடாது. அவன் வார்த்தையின் மூலம்தான் ஏவாளை ஏமாற்றினான். அடுத்தபடியாக வார்த்தையினால் கிறிஸ்துவை அறிவிப்பது ஒரு பாப் கல்ச்சர் ஆகிவிட்டது. என்ன கல்ச்சர்? அது ஒரு நவ நாகரிகம். நல்ல வேளை பாப்புன்னு ஒண்ணு என் பேர் இருக்கேன்னு அதுக்குதான். கிரியையில் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் நாகரிகத்திற்காக கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல பெரிய சண்டை நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட சண்டை முத்தி அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கல்ல காட்ட, இவங்க ஒரு செருப்ப காட்ட, வாயில வந்தது எல்லாத்தையும் பேசுவாங்க. திடீர்னு தொலைபேசி ஒலிக்கும். உடனே இவங்க தொலைபேசி அந்த அம்மா ஓடி போய் எடுப்பாங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பெரிய ஜெபம், நீண்ட ஜெபம். ஆமா, அப்படியே ஜெபம் போய்கொண்டே இருக்கும். கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படியே அந்த கார்ட்லெஸ் மைக் அப்படியே பக்கத்து வீட்டு பக்கமா வச்சு நின்று பேசுவாங்க. என் ஆத்துமாவே, அவங்களுக்கு ஆத்துமா இருக்கான்னு தெரியாது. ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் ஆத்துமா இருக்கான்னு. ஜெபம் முடிஞ்ச உடனே சண்டை தொடரும், மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு தொடர்கதை. நடுவர் அவர்களே, உள்ளத்தில் கிறிஸ்து இல்லாமல் இவர்கள் எப்படி கிறிஸ்துவை சாட்சியாக கூற முடியும்? எப்படி முடியும்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். எனது கணவர் ஒரு நாள் 1 கிலோ மாம்பழம் வாங்கி கொண்டு வந்தார். புளிப்பு. நான் கேட்டேன், என்னங்க இப்படி புளித்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்? கடைக்காரன் சொன்னான் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். மறுநாள் என் கணவர் கடைக்கு சென்று மாம்பழத்தை வெட்டி ருசி பார்த்து வாங்கி வந்தார். நன்றாக இருந்தது. சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்தால் அங்க தெரியும். என்னுடைய அணியை சேர்ந்தவர்கள் கர்த்தரை ருசித்து பார்த்தவர்கள், ரசித்தவர்கள். அவர் இனிமையானவருங்க. சுவைத்து பார்த்தால் தான் தெரியும். ஒரு மாம்பழம் வாங்கினதுல கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? நாளுகப்பா நீங்க. ஆகவே வாழ்க்கையில் அவரை ருசித்தவர்கள் தான் வார்த்தையால் சுலபமாக அறிவிக்க முடியும். அருமை. வெறும் வார்த்தை குப்பை. வெறும் வார்த்தையை பேசுவது குப்பை, அது செத்தது. அவர் கிறிஸ்துவின் பிள்ளை, தேவனை பின்பற்றுகிறவர். அதனால் தான் அந்த வார்த்தைக்கு உயிர் வருகிறது. இல்லையேல் வெறும் வீண். அண்ணல் மகாத்மா காந்தி அழகா சொன்னாரு, வேதத்தில் உள்ள கிறிஸ்துவின் போதனைகளின் படி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டினால் இந்தியாவில் உள்ள அத்தனை ஜனங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாறி இருப்பார்கள். அவர் சொல்லி 50 வருஷம் தாண்டிட்டு இன்னும் முழுமையாக கிறிஸ்துவை அறிவிக்க முடியவில்லையே. இன்னும் தெரியல. பிழை எங்கே? நாம் வாழ்ந்து காட்டவில்லைங்க. உதடளவில் பேசுகிறோம், நிஜ வாழ்க்கையில் கேள்விக்குறிகள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வாழ்க்கைதான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எடுத்துக்காட்டாக கிறிஸ்துவையே எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் தேவாலயத்தில் போதித்தார், மலை பிரசங்கம் செய்தார், வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தது. அதனால் தான் அவருடைய வார்த்தையை கேட்டு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அன்பாயிருங்கள் என்று சொன்னார், அன்பாயிருந்தார். நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார், அவர் நீதிபரனாயிருந்தார். பூலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்னார், அவர் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. இயேசு வாழ்ந்து காட்டினார். பிதாவானவர் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பியது வாழ்ந்து காட்டுவதற்காகவே. எனக்கு ஒரு பாடல் வரி ஞாபகம் வருகிறது. கல்வாரி காட்சியை கண்டேன், இன்றே உந்தனின் அன்பினை உணர்ந்தேன். தேவா என்னை உம்மண்டை தந்தேன், ஏற்றிடும் இவ்வேளை தேவா இறைவா, கல்வாரி காட்சியை கண்டேன். கல்வாரி காட்சியை கண்டனாலதான் உணர முடிஞ்சு கடவுளை, சும்மா வார்த்தையினால உணரல.
கிறிஸ்து வந்தார், எனக்காக மரித்தார். அவர் மரித்த காட்சி எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா? ஒரு பையன் இப்படிதான் ஸ்கூல்ல டெய்லி பென்சிலை திருடிட்டு வந்துருவானா. உன்னை அப்பா சொல்லுவாரா, ஏன்டா இப்படி பென்சிலை திருடிட்டு வாரா? அப்பாட்ட சொன்னா நான் உனக்கு வாங்கி தர மாட்டேனா? ஏசு கிறிஸ்து இப்படியா சொல்லியிருக்காரு? மறுநாள் பையன் வந்தான், எப்பா எனக்கு ஒரு பென்சில் வேணும். இன்னைக்கு என்னடா ஞாயிற்றுக்கிழமை, திங்கிழமை சொல்லு, அப்பா ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் கிறிஸ்துவை கடைபிடிக்காத ஒருவன் வாய்க்கிலேயே கிறிஸ்துவை அறிவித்தாலும் பயன் என்ன? ஜனங்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். திருமணத்தன்று பெரிய வாக்குறுதி, ஆமாம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிரிய மாட்டோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை கணவன் அப்படியே ஒரு கோயிலை பார்த்து போவாரு, மனைவி அப்படியே இந்த பக்கம் வேற ஒரு கோயிலை பார்த்து போவாங்க. இதை பார்த்த பிள்ளைகள் அவர்கள் வேற ஒரு கோயிலுக்கு போவாங்க. கருத்து வேறுபாடு, அன்பு இல்லை, பிரிவினை தலைவிரித்தாடுகிறது. வீட்டைய கொஞ்சம் லேட்டா வந்துட்டு அந்த அம்மா வெளியே விட்டுருவாங்க, கதவை திறக்க மாட்டாங்க. பாவம், அந்த ஐயா அப்படியே வானத்தை பார்த்துட்டே நிப்பாரு. அந்த அம்மா வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பைபிள் வாசிட்டு இருக்கோங்க. கேட்டா நாங்க 2 பேரும் 1 வருஷமா பேச மாட்டோம், தெரியாதா? இவங்க எப்படி கிறிஸ்துவை அறிவிப்பார்கள்? ஐயா, கண்முன் இருக்கும் சகோதரனை, கணவனை, மனைவியை நேசிக்காத இவர்கள் எப்படி எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள்? எப்படி அவரை மற்றவருக்கு எடுத்துரைப்பார்கள்? வார்த்தைகளை பேசிவிட்டு எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. வாழ்ந்து காட்டுபவன் கிறிஸ்துவை எளிதில் அறிவிக்கிறான். உதாரணமாக நீங்கள் பேராசிரியர் ஜான் கென்னடியிடம் கேளுங்கள். இயற்பியல், வேதியியல் மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம் கற்றுக் கொடுத்தாலும் செயல்கூடத்தில் செய்து காட்டினால்தான் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்கிறார்கள். ஏடிஎம் மெஷின் எடுத்துக்கொள்ளுங்க, உபயோகிக்க தெரியாத அநேகர் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் பாஸ்புக்கை ஒருத்தர் கொண்டு வந்து ஏடிஎம்ல தேடுறாரு, எங்க கொண்டு விடுன்னு. செல்போனும் அப்படிதான். ஒருவர் சொல்லி தர வேண்டும். கிறிஸ்துவை ருசித்தவன் தான் கிறிஸ்துவை சொல்லி தர முடியும். ஒரு பிரசங்கர் கோயிலுக்கு போற ஏறி உட்கார்ந்துருக்காரு. பைபிள ஒரு இந்த பக்கம் ஒரு இடது பக்கம் சீட்ல போட்டுக்கிட்டாரு, வலது பக்கம் சீட்ல பாட்டு புத்தகத்தை போட்டுக்கிட்டாரு. அப்படியே பஸ்ல நிறைய கூட்டம் ஏறுது. அந்த ஒரே சீட்ல இவர் மட்டும் தான் இருந்தாரு. சரி, அப்படி கூட்டம் வந்தோன்னு ஒரு மூதாட்டி கேட்க, ஐயா இந்த பக்கம் யாராவது வராங்களா? ஆமா, அடுத்த ஸ்டாப்ல ஒரு விசுவாசி யாருவார். ஐயா அந்த பக்கம் யாராவது வர்றாங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டாப்ல இன்னொரு விசுவாசி வருவாரு. மனித நேயம் இல்லாத மானிடர்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளா? இல்லை, ஒருபோதும் இல்லை. உன்னை போல் பிறனையும் நேசி என்று இயேசு கூறியிருக்காரு. பிறனை நேசியாதவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்க முடியுமா என்ன? அடுத்தபடியாக மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து மன்னித்தார், சிலுவையில் கூட கள்ளனை மன்னித்தார், நாமும் மன்னிக்க வேண்டும். கிரகாம் ஸ்டெயின்ஸை பற்றி சொன்னார்கள், உயிரோடு எரித்தவர்களை வார்த்தையால் தான் மன்னித்தார். பேராசிரியர் ரமணி பாண்டியன் கூறினார்கள், உதல்தளவில் அல்ல, வாழ்க்கையில் கிறிஸ்துவை அவருடைய மனைவி ருசித்ததால் தான் கூறினார்கள். ருசிக்காதவன் கூற முடியாது என்பது என்னுடைய பேச்சு. வெறும் வார்த்தை யாரும் பேசிவிடலாம், வசன ஆதாரங்களை கொண்டு அடித்து பேசலாம், ஆங்கிலத்தில் செப்பி விடலாம். வாழ்க்கையில் ஒன்றுமில்லையில் பிரயோஜனமே இல்லை. இன்னும் பார்த்தால் மற்றவர்களுடைய கஷ்டங்களை, இழப்புகளை பகிர்ந்து கொள்ளும் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு லாசருவின் வீட்டில் கண்ணீர் விட்டார். நாம் என்ன சொல்கிறோம்? இவருடைய குணத்தினால் தான் இவர் கணவரை இழந்தார், இவருடைய குணத்தினால் தான் இவர் மனைவி இழந்தார், இப்படி புறங்கூறி கொண்டிருக்கிறோம். நாமும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கஷ்டங்களில் நம்ம பங்கு கொள்கிறோமா? இயேசுவுக்கும் சோதனை வந்தது, அப்போ இயேசு என்ன பாவியா? ஆபிரகாமுக்கும் சோதனை வந்தது, யோபுவுக்கும் சோதனை வந்தது. எனவே பரிகசிக்க வேண்டாம். அவர்களோடு பங்கு கொள்ளுவதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இறுதியாக வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 2:24, கொலோசையர் 3:12, 2 கொரிந்தியர் 6:6-7, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு, இவைகள் எல்லாவற்றிலும் வேதம் கூறுகிறது, வாழ்ந்து காட்டும் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்துவை முழுமையாக போதிக்க முடியும். ஆகவே கிறிஸ்துவை அறிவிப்பதில் முதலிடம் பெறுவது வாழ்க்கையே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
முனைவர் எழில் மோகன் அவங்க பக்கத்து வீட்டை பார்த்துட்டாங்க. என்னங்க தெரு பூரா சண்டையை போட்டுட்டு தொலைபேசி மணி அடித்த உடனே போய் அதை எடுத்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு அதையும் அந்த பக்கமா திருப்பி அங்க பூரா கர்த்தருடைய வசனத்தை பேசிட்டு திரும்ப வீதிக்கு வந்து சண்டையை ஆரம்பிச்சான். அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லையே. என்ன பேச்சு அது? நல்லா சொன்னாங்க பாருங்களே. வார்த்தைன்னு சொன்ன உடனே வார்த்தையை வச்சுதான் சாத்தான் ஏவாள சரி பண்ணிட்டான் இல்லைங்களா? அங்க பிடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த கதைகள் என்ன என்ன நினைக்கிறாங்க, இதுல யாரு ஏவாள்னு பாக்குறாங்க. அவங்க பேசின வேகத்துல என்னடா இது, ஏவாள சதி பண்ணி அடிச்சது சாத்தா பண்ணிட்டான் இல்லையா, வார்த்தையை வைத்துத்தானே செஞ்சான். முடிச்சுட்டாரு, போச்சு. இந்த கட்சி இருக்கே ரொம்ப கலங்குது. வாங்க ஜான் கென்னடி வாங்க, நீங்க சோதனை கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறத செய்யுங்க வாங்க. பட்டிமன்றம் கெட்டிக்காரர்கள் கொட்டி முழக்கும் மன்றம், வெட்டி பேச்சு பேசாமல் எதிரிகளின் பேச்சை தட்டி கேட்கும் மன்றம். இந்த பட்டிமன்றத்திலே பேசி பழக்கம் இல்லாத நான் உங்கள் முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தையின் மூலமாக வணங்கி பேச வந்திருக்கின்றேன். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அருமையான பேராசிரியர் அவர்கள் சொன்னார்கள், ஜான் கென்னடி தூய யோவான் கல்லூரியிலே நீங்கள் பௌத்திகத்துறையிலே பேராசிரியராக இருக்கிறீர்கள், நீங்கள் செய்முறை பயிற்சி செய்யாமல் மாணவர்களுக்கு டீச் பண்ண முடியுமா என்று கேட்டார்கள். ஒத்துக்கொள்கிறேன். அவர்கள் சாரால்டக்கர் கல்லூரியிலே வணிகவியல் துறையில் காமர்ஸ் டிபார்ட்மெண்டில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு செய்முறை பயிற்சியே கிடையாது. காமர்ஸ் டிபார்ட்மெண்டிற்கு செய்முறை பயிற்சியே கிடையாது. அவர்கள் வார்த்தை மூலமாக மட்டும்தான் மாணவர்களுக்கு டீச் பண்ண வேண்டும். அதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த ரட்சிப்பை சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசு பிறப்பு மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவ தூதர்களால் அறிவிக்கப்படுகிறது. வார்த்தை மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு மட்டுமல்ல, அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைக்கப்பட்டது. வார்த்தை மூலமாகவே அது உரைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய திட்டத்தை குறித்து எதுவுமே பேசாமல் ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் ஒருவேளை வாழ்ந்து காட்டியிருந்தால் இந்த உலகம் ரட்சிப்பின் பாதையில் வந்திருக்க முடியுமா? நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. தேவனுடைய திட்டத்தை இந்த உலகிற்கு அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வாழ்க்கை தேவனாய் இருந்தது என்றா நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம்? இல்லை இல்லை இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாமிசமாக இயேசு கிறிஸ்துவானார். அவர் நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து இந்த உலகத்தை ரட்சித்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தையை பார்த்து குப்பை என்று சொல்லி போகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வார்த்தை வாழுகிறது, ஆனால் வாழ்க்கை வாழாது. அதைத்தான் வானமும் பூமியும் ஒளிந்து போம், நம்முடைய வார்த்தை என்றுமே ஒளியாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். மாம்பழ கதை ஒன்றை சொன்னார்கள். நான் ஒரு ஆரஞ்சு பழம் கதை ஒன்றை சொல்லுகிறேன். ஆரஞ்சு பழம் வாங்குவதற்காக நண்பர்கள் கூட்டம் ஒரு கடையை நோக்கி செல்லுகிறது. நண்பர்களுடைய தலைவன் அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து சுவைத்து பார்க்கின்றான். எல்லோரும் அந்த நண்பனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த தலைவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது சுவையாக இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில், ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த கடையில் உள்ள அத்தனை பழங்களும் விற்று தீர்ந்து விட்டன. அந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை அந்த வார்த்தை அவன் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பான், ஆனால் எப்படி அந்த கடையில் உள்ள பழங்கள் விற்றிருக்க முடியும்? சாப்பிட்டு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. சொல்லி செயலில் இருப்பது அதுதான் வார்த்தை.
ருசியை சொன்னால்தான் தெளிவாக தெரியும். ருசி நிறைந்த ஆண்டவரை பற்றி நாம் சொன்னால்தான் மக்கள் ரட்சிப்படைவார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து சொல்லுங்கள். கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தையை முன்னிலையில் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் ரட்சிப்பை அடைவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிப்பதற்கு நாம் கேள்விப்பட வேண்டும். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி கேள்விப்பட முடியும் என்று கேட்கிறார் பவுல் அப்போஸ்தலர். பிரசங்கத்தின் மூலமாக, அதாவது வார்த்தையின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பயன்படுத்திய முறை என்ன? அவர் பிரசங்கம், அது வார்த்தை. இயேசு ஓய்வு நாள் தோறும் யூதருடைய ஜெப ஆலயங்களிலே சென்று உபதேசித்தார். மலைகளிலே மலை பிரசங்கம் செய்தார். மலை பிரசங்கம் எல்லா மதத்தாரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. படகிலே பிரசங்கித்தார், வீடுகளிலே பிரசங்கித்தார், வனாந்தரத்திலே பிரசங்கித்தார். அவருடைய வசனத்தை, வார்த்தையை விசுவாசித்தவர்கள் திரளான ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையை விசுவாசித்தவர்கள் சீஷர்களாக மாறினார்கள். அப்படி என்றால் வார்த்தை ஒரு அறிவுபூர்வமான மாற்றம், ஆனால் வெறும் வாழ்க்கை ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம். இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை இருந்தது. எப்பத்தா என்றார், செவிகள் திறந்தன. சிறு பெண்ணை எழுந்திரு என்றால் பெண் எழுந்திருந்து நடந்தாள். கடலே இறையாதே என்றார், கடல் அமைதியாக மாறியது. மரித்து 4 நாளான லாசருவை பார்த்து வெளியே வா என்று வார்த்தையால் சொன்னார். லாசரு உயிரோடு வெளியே வந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் மிக தெளிவாக சொல்லுகிறது, வார்த்தையினால் நம்முடைய ஆயுசு பெருகும். வார்த்தை வல்லமை நிறைந்தது. வார்த்தை மிகவும் வல்லமை நிறைந்தது. 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அருமையான ஆசிரியை வகுப்பினுள் வேகமாக நுழைகின்றார். நுழைந்து அவர்கள், இன்று இந்த வகுப்பிலே நாம் மானிட்டர் தேர்ந்தெடுக்க போகின்றோம் என்று சொல்கின்றார். மழலை மொழியில் 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது நான் எழுந்து நின்று கேட்டது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. டீச்சர் மானிட்டர் என்றால் என்ன என்று கேட்கின்றேன். அதற்கு டீச்சர் சொல்கிறார்கள், மானிட்டர் என்றால் வகுப்பிற்கே தலைவன். அவன் ஆசிரியை இல்லாத நேரத்திலே அந்த மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். யாரெல்லாம் மானிட்டராக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எழுந்து நிற்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கூட்டத்தின் ஒரு மூலையில் இருந்து ஒரு குரல் கேட்கிறது, ஜான் கென்னடி தான் இந்த வகுப்பிற்கு மானிட்டர் என்று ஒரு குரல் கேட்கிறது. ஜான் கென்னடி எழுந்து நில் என்று சொல்ல நானும் எழுந்து நின்றது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மறு மூலையில் இருந்து ஒரு குரல் கேட்கிறது, பார்த்தசாரதி தான் இந்த வகுப்பிற்கு தலைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி ஆசிரியை, பார்த்தசாரதி நீயும் எழுந்திரு என்று சொல்ல பார்த்தசாரதியும் எழுந்து நிற்கின்றான். ஐயோ 2 பேர் இருக்கிறார்கள், நாம் எலெக்ஷன் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசிரியை சொல்கிறார். மழலை மொழியில் எழுந்து கேட்டது இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. டீச்சர் எலெக்ஷன் என்றால் என்ன? அதற்கு அந்த ஆசிரியர், எலெக்ஷன் என்றால் தேர்தல், நீங்கள் ஓட்டு போட வேண்டும், உங்களுடைய நண்பனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஸ்லேட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல எல்லோரும் ஸ்லேட்டை எடுத்துக் கொள்ளுகின்றோம். எல்லோரும் குச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல எல்லோரும் குச்சியினை எடுத்துக் கொள்கிறோம். பெயரினை எழுதி அந்த மேஜை மீது வைக்கின்றோம். ஒவ்வொரு ஸ்லேட்டாக ஆசிரியர் எடுக்கிறார். முதல் ஸ்லேட் பார்த்தசாரதி 1 புள்ளி, 2வது ஸ்லேட் ஜான் கென்னடி 1 புள்ளி, 3வது ஸ்லேட் பார்த்தசாரதி 1 புள்ளி, 4வது ஸ்லேட் ஜான் கென்னடி 1 புள்ளி. 28 ஸ்லேட்டை எடுத்து விட்டார். 14 மதிப்பெண்கள் பார்த்தசாரதிக்கும் 14 மதிப்பெண்கள் ஜான் கென்னடிக்கும் கிடைத்திருக்கிறது. ஒரு ஸ்லேட் மட்டும் அங்கே மேஜை மீது இருக்கின்றது. அந்த ஸ்லேட் அருமையாக என்னுடைய தந்தை எனக்கு பரிசளித்த அருமையான ஸ்லேட் என்று அந்த ஆசிரியைக்கு தெரியும். ஆசிரியனுடைய முகத்திலே ஒரே சந்தோஷம். மெதுவாக அந்த ஸ்லேட்டை எடுத்து மெதுவாக பார்க்கிறார். அங்கே பார்த்தசாரதி என்று எழுதப்பட்டிருந்தது. 28 ஸ்லேட்டை எடுத்து விட்டார். 29வது ஸ்லேட்டிலே பார்த்தசாரதி எழுதப்பட்டிருக்கிறது. 15 புள்ளிகளை பார்த்தசாரதியும் 14 புள்ளிகளை ஜான் கென்னடியும் பெற்று 15 மதிப்பெண்களை பெற்ற புள்ளியினை பெற்ற பார்த்தசாரதி வகுப்பிற்கு மானிட்டராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆசிரியைக்கு ஒரே குழப்பம், இது என்ன என்று. வகுப்பு முடிவடைந்த பிறகு மெதுவாக அணைக்கும் கரங்களோடு அந்த ஆசிரியை என்னை பார்த்து கேட்கின்றார், கென்னடி உன்னுடைய ஸ்லேட்டிலே நீ ஏன் பார்த்தசாரதியினுடைய பெயரை எழுதியிருந்தாய் என்று கேட்டபோது மழலை மொழியில் நான் சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. டீச்சர் நீங்கள் தானே சொன்னீர்கள் உங்களுடைய நண்பனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி. என்னுடைய நண்பன் பார்த்தசாரதி, என்னுடைய நண்பனுக்கே நான் வாக்களித்து விட்டேன் என்று சொன்னேன். எனக்கே தெரியவில்லை. அந்த டீச்சர் என்னை கட்டி பிடித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் இப்போது எனக்கு இருக்கிறதா என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். இல்லை என்ற முடிவிற்குத்தான் நான் வருகிறேன். இது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஆனாலும் நாம் சிறு வயதிலே கேட்ட அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஓய்வு நாள் பாடசாலை செல்கிறோம், வாலிபர் கூட்டங்கள் செல்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் ரிங்காரமிட்டுக்
கொண்டிருக்கின்ற காரணத்தால் பாவம் செய்யாதே, உன்னை போல பிறனை நேசி, பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, இந்த வார்த்தைகள் ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் வாழ்க்கையிலே ஓரளவிற்கு நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம், வாழ்க்கையில் நல்லவர்களாக நடந்து காட்டுங்கள் போதும், உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் சொல்லவில்லை. சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய மனுஷனாகிய பவுல் பிரசங்கம் செய்யும் போது லீதியாள் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து வார்த்தைகளால் தான் நாம் சொல்ல முடியும். மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒருவேளை காந்தியடிகளை பற்றி வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாகத்தான் தெரியும். அவன் கேட்கின்றான், காந்தியடிகள் யார் என்று கேட்கின்றான். அவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அதற்காக 50 வருடங்கள் அவரோடு சென்று அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுமா? 5 வருடத்தில் வார்த்தை மூலமாக நாம் சொல்லி முடிக்க வேண்டும். மாணவன் கேட்கின்றான், காந்தியடிகள் யார் என்று கேட்கின்றான். அதற்கு மேரு போல் வளர்ந்த மௌரியர் ஆட்சி, அதனை கொன்று கூறு போட்ட குப்தர்களின் சிம்மாசனம், அடிமையாயிருந்து அரசராய் மடிந்த குத்புதியின் வம்சம், அதற்கு பின்னால் வந்த பாபரின் பரம்பரை, அந்த முகலாயர் கூடாரத்திற்கு நெருப்பு வைத்துவிட்டு அரசு கட்டில் ஏறுவதை குறிக்கோளாக கொண்ட ஆங்கில ஏகாதிபத்தியம், அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்த பெருமை மகான் மகாத்மா காந்தியடிகளே சாரும் என்று வார்த்தையில் சொல்லும் போது அந்த வாழ்க்கையை என்னுடைய மாணவன் புரிந்து கொள்கின்றான். ஒரு சாதாரண மனிதனுக்கே இத்தனை உவமைகள் என்றால், உயிரோடு இருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் வார்த்தைகளால் பிரசங்கம் பண்ணுவதில் என்ன தவறு? வார்த்தைகளின் மூலமாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் சொல்ல முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூ உலகத்திலே வந்து அவதரித்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிரான். பொங்கும் ஒளி செங்கதிரோன் தங்க கையால் புத்தழகு தாமரையை தழுவி கொஞ்சுவது போல நமக்கெல்லாம் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரும் ரட்சிப்பு எனும் பிச்சிப்பூவை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு பிரான். அவருடைய வாழ்க்கையை நாம் சொல்ல வேண்டும். அவர் 33.5 ஆண்டு காலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இறுதியில் தேவனுடைய திட்டத்தின்படி சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்ட காட்சியை நாம் உருவகமாக சொல்ல வேண்டும். நாம் கைகளினால் செய்த பாவத்திற்காக கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டார். கால்களினால் நாம் நடந்து நடந்து செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களிலே அடிக்கப்பட்டார். இதயத்தின் மூலமாக செய்த பாவத்திற்காக விலாவிலே குத்தப்பட்டார். நம்முடைய சிந்தனைகளின் மூலமாக செய்த பாவத்திற்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார் என்று வார்த்தைகளால் கூட்டத்தில் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவன் ரட்சிப்படைகிறான். ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் நாம் ஆண்டவரை பற்றி வார்த்தைகளால் சொல்ல வேண்டாமா? இந்த உலகத்தையே 2 கூறுகளாக பிரித்த அந்த உத்தமர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்ல வேண்டாமா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று உலக வரலாற்றையே 2 கூறுகளாக பிரித்த சரித்திர நாயகன், உயிர் வாழ்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? சுவிசேஷம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அது காஸ்பல். காஸ்பல் என்றால் பிரித்து பேசினால் கோ அண்ட் ஸ்பெல். Go and spell. வார்த்தைகளை நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ரயில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே நாம் சில உதவிகளை செய்கின்றோம். முதியவர் ஒருவர் வருகிறார், கைத்தாங்கலாக கூட்டி செல்கிறோம். ஒரு ஊனமுற்ற சிறுவன் வருகிறான், அவனை கைத்தாங்கலாக கூட்டி செல்கிறோம். ஒருவர் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான், அவருக்கு தாகம் தீர்ப்பதற்காக ஓடி சென்று தண்ணீரை எடுத்துக் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ரயில் பயணம் செய்பவர்கள் இதனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். இல்லை, நான் யார் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ரட்சிப்படைந்து கொள்ளுங்கள், நான் தான் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கின்றேனே என்று நீங்கள் அமைதியாக இருந்தால் நற்கிரியைகளை மட்டும் வைத்துக் கொண்டு ரட்சிப்படைய முடியாது. கிறிஸ்தவம் பிற சமயங்களைப் போல சன்மார்க்க நெறி அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிப்பு. அவர்கள் நீங்கள் யார் என்று கேட்ட மாத்திரத்திலே நான் ஒரு ஜேம்ஸ், நான் ஒரு பீட்டர், இல்லை ஒரு ஜான், ஒரு கல்லூரியிலே வேலை பார்க்கிறேன் என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவன் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்தவ பண்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளான் என்னும் போது கிறிஸ்தவத்தினுடைய பரப்புவதில் அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் அடைகிறது. இறுதியாக முடிக்கும் போது ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து வாழ்ந்த சீசர்களின் நிலையை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மாமிச சிந்தை தானே நிறைந்திருந்தது. தங்களில் யார் பெரியவன் என்று அவர்கள் சண்டை போட்டார்கள். பெருமை இருந்தது. வலது பார்சத்தையும் இடது பார்சத்தையும் 2 பேர் நாடினார்கள். பதவி ஆசை இருந்தது. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு வியாகுலப்பட்ட போது அவர்கள் தூங்கினார்கள். அலட்சியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. இயேசு பிடிபட்ட போது பேதுரு மல்குசின் காதை வெட்டினான். கொலை வெறி அவர்களுடைய மனதில் இருந்தது. எல்லோரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். பேதுரு அவரை மறுதலித்தான். யூதாஸ் அவனை காட்டிக் கொடுத்தான். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அவர்களுக்கே இந்த நிலைமை.
ஆனால் இதோடு நான் விட விரும்பவில்லை. அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த சீசர்கள் விசுவாசம் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை அவர்களுடைய மனதிலே வந்தபோது ஆண்டவர் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் வார்த்தை மூலமாக பிரசங்கம் செய்கிறார்கள். பேதுரு செய்த முதல் பிரசங்கத்திலேயே 5000 பேர் 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்னொரு நாளில் வார்த்தையை கேட்டவர்கள் 5000 பேர் ரட்சிப்படைந்தார்கள். பேதுருவின் வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பேதுரு சொன்ன ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னதன் மூலமாகத்தான் அத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையின் மூலமாகத்தான் நிச்சயமாக கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். இறுதியாக நாம் இப்போது எங்கு பார்த்தாலும் தெருக்களிலே ஆண்டவருடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய வார்த்தை, ஆலயங்களிலே எங்கும் வார்த்தை, மேடைகள் தோறும் கிறிஸ்துவின் வார்த்தை, வானொலியில் கிறிஸ்துவின் வார்த்தை, தொலைக்காட்சியில் கிறிஸ்துவின் வார்த்தை. சபை வளர்கிறது, அனைவரும் ரட்சிப்படைகிறார்கள். நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நெற்றியிலே அறிவை தேக்கி, நெஞ்சத்திலே அயர்வை போக்கி, நேர்மையை வடிவமாக்கி, சிந்தனை விருந்து வைக்கும் சிறப்பு மிகும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 4 சுவர்களுக்கு இடையில் 4 மாவடையில் திரு மோகன் சி லாசரஸ் அவர்கள் உட்கார்ந்திருந்தால் எத்தனை பேரை அவர் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்திருக்க முடியும்? வானொலியில் ஊழியம் செய்கிறார், டிவியிலே ஊழியம் செய்கிறார். தன்னுடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் என்று ரட்சிப்பின் பாதையில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. புனித வெள்ளிக்கிழமையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். 7 வார்த்தைகளைத்தான் நாம் தியானம் செய்ய போகிறோம். வாழ்க்கையை குறித்து யாருமே தியானம் செய்ய போவதில்லை. அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானம் செய்யும் போது ஐயே இவர்களை பார்த்தால் நமக்கு பாவமாக இருக்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு நாள் பாடசாலை மதுரையிலே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் 40 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஆசிரியர் வந்து கேட்கிறார், யாரெல்லாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி. 39 பேர் ஒரு பக்கம் வந்து விட்டார்கள். ஒருவர் மட்டும், ஒரு ஒல்லி குச்சான ஒருவர் மட்டும் தனியாக வந்து நிற்கின்றார். அவரை பார்த்து அந்த ஆசிரியை கேட்கின்றார், என்னப்பா நீ மட்டும் தனியாக வந்து நிற்கின்றாய், நீ பரலோகம் செல்ல வேண்டாமா என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பரலோகத்தில் நற்செய்தி அறிவிக்க இயலாது, பரலோகத்தில் நற்செய்தி அறிவிக்க இயலாது. அதனால்தான் நான் நரகத்திற்கு செல்ல விரும்புகிறேன், அங்கே வார்த்தை மூலமாக நான் நற்செய்தி சொல்ல முடியும் என்று அந்த சிறு உள்ளம் சொல்லுகின்றது. வாழ்க்கை என்ற சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் 2 எழுத்தை சேர்த்தால் வாழ். நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள், வல்லவர்களாக வாழுங்கள், இரக்கம் உள்ளவர்களாக வாழுங்கள். 1, 3, 4 ஆகிய எழுத்துக்களை சேர்த்தால் வாக்கை. உங்களுடைய வாக்கை வார்த்தை என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்து வாழுங்கள். அப்படி அளித்து வாழ்ந்தால் வாழ்க்கை என்ற சொல்லின் முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சேர்த்தால் வாகை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாகை சூடுவீர்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. வாழ்க்கை என்று நான் சொன்னவுடன் அவர் வார்த்தை என்ற வார்த்தையை பார்க்கின்றார். முதல் 2 எழுத்தை சேர்த்தால் வார், என்னுடைய காலை வார வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். வார்த்தை என்ற சொல்லினுடைய முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் சேர்த்தால் வாதை. நிச்சயமாக வார்த்தை அணியினரை வாதை எனும் கூடாரம் அணுகாது என்று கூறிக்கொண்டு கிறிஸ்துவை அறிவிப்பதில் வார்த்தை தான் முதலிடம் வகிக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, வாங்க ராஜா வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, அருமையான இந்த பட்டிமன்றத்தை இங்கு நடத்துவதற்கு முழு காரணமாக இருந்த எங்கள் அருமை சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய பார்த்த சாரதி அவர்கள், அவருக்கு தான் அவர் ஓட்டு போட்டார். சில பெயர்களை சொன்ன உடனேயே நீ கிறிஸ்தவன் என்று கண்டுபிடிக்க முடியும் சொன்னீங்க இல்ல? ஜான் கென்னடி அப்படி சொன்ன உடனேயே, நிறைய பேர்கள் ஜார்ஜ் அப்படி சொன்ன உடனே அந்த பெயரிலேயே ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அது உலகிற்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற விஷயம் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார். யோபு சரவணன் அப்படின்றதும் ஒரு கிறிஸ்தவ பேர் தான். நல்ல ஆள சொன்னீங்க ஐயா. நீங்க நாங்க இருக்கணும் போகணும். அவரும் கூட்டம் போட்டாரு, இதை விட கூட்டம் வந்துச்சு. இது வார்த்தையா வாழ்க்கையா? அந்த அம்மா நம்மளை ஓயாம வம்புகளுக்கு 7 வசனத்தை பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேட்கிறோமே, உள்ள உட்கார்ந்து நொந்து போறது நமக்கு இல்ல தெரியா? முக்காம முனகாம உட்கார்ந்து இருக்கிறாள் ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். போதகரை இடையிடையே எந்திரிச்சு போய் உள்ள ஏதாவது சாப்பிட்டு வச்சுருக்காரு. சடங்குகள், அவை சடங்குகள்.
உண்மையா இல்லையா? நீங்க நிதர்சனமா பேசணும். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றதுக்காகவே அடே அப்பா அப்படின்னு பூரா அள்ளி விடக்கூடாது. உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும். காந்திஜியை பற்றி 50 அவர் 70 வருஷம் நெருக்கி வாழ்ந்தார் நினைக்கிறேன். அத்தனையும் எப்படி சொல்வது? ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி வார்த்தைகளில் சொல்லிவிடலாம், மாணவனுக்கு புரியும். அப்படித்தானே போதிக்க வேண்டும் ஒரு பேராசிரியர் சொன்னார். நல்ல விஷயம், போதிக்க வேண்டும். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார் மாணவனுக்கு. தம் அடிச்ச வியாதி வரும். பையன் அப்படியே கேட்கிறான், வாத்தியார் சொன்னா நான் சரியா தான் இருக்கும்னு. 5 மணிக்கு பிறகு வெளியில போகும்போது வாத்தியாரை தம் அடிச்சுட்டு போறாரு. பையன் சொல்லுவான், வாத்தியாருடைய வார்த்தை எவ்வளவு பலமானது. அதை பார்த்து திருந்துவானா, நீங்கள் செய்வதை பார்த்து வருந்துவானா? இதான் எங்க கேள்வி. கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், எதை செயல்படுத்தி இருக்கிறார்கள்? இதை கேட்க போனா ஏன் இவ்வளவு கஷ்டம்? அந்த மாதிரி எனக்கு சோமுலாம் போகணுமா, நான் சோமுலாம போயிடணுமா, அப்புறம் எந்திரிக்கணுமா? உன்னை போல் பிறனை நேசின்றது இதுதானாமா? அநியாயமே. இன்றைக்கு இந்த பட்டிமன்றமே ஒரு வார்த்தை வாழ்க்கை ஆனதுதான். ஏர்போர்ட்ல பார்த்தோம், இந்த பஸ்ல விமானம் ஏறும்போது பஸ்ல அறிமுகம் ஆகிக்கிட்டோம், பறக்கும் போது 2 பேர் பேசிக்கிட்டோம். அப்போ அவர் சொன்ன பிராமிஸ் வார்த்தை, எனக்கு கொடுத்த வார்த்தை, ஒரு நாள் நாம பட்டிமன்றம் நடத்துவோம்னு. நாட்டுல தரையில சொன்ன பிராமிஸே நடக்கிறது இல்ல, பறந்துருது. ஆனா பறக்கும் போது சொன்ன ஒரு பிராமிஸ் நடந்திருக்குன்னா வார்த்தை வாழ்க்கையானது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இதானே? அன்றொன்று உள்ள அப்பம் படிச்சீர்களா? அன்றொன்று உள்ள அப்பம் படிக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அப்பமும் தண்ணீர் இல்லாம பட்னியா இருக்கானே, என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அவனு ஜெபிச்சிருக்கணும். நீங்க எத்தனை வேஷம் போடுகிறோம் சார். லென்த் டேஸ் உபவாசம் இருக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சிருக்கோமா இல்லையா? யாராவது பார்த்தோம்? ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? ஏற்கனவே 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால் சாப்பிட்டு இருக்கு. ஃபாஸ்டிங் என்ன ஃபாஸ்டிங்? வேஷம் போடுறீங்களா இல்லையா? நீ உபவாசம் இருப்பது அடுத்தவனுக்கு தெரியணும் அவசியம் இல்லையே. நீ உபவாசம் இருக்கும் போது மீந்து போகிற உணவை யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்தால் உன் உபவாசம் மேலே கணக்கில் ஏற்றப்படும். அது நீ உபவாசம் இருக்கிறேன்னு ஓம்பட்டுக்கு சொல்லி உனக்கு விளம்பரம் தேடுகிறாயே தவிர உண்மையான கிறிஸ்துவை எங்கே காட்டி இருக்கிறாய்? அதை கேட்கறதுக்கு தயா வந்திருக்கோம். இவ்வளவு டென்ஷன். வக்கீலம்மா எதுக்கு அம்புட்டு குதி? நான் கேட்கிறேம்மா, உங்கள் வார்த்தைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் கிரியை செய்திருந்தால் வக்கீலம்மா, கிறிஸ்தவர்கள் எவரும் சொத்து சண்டைக்காக கோர்ட் படி ஏறி இருக்க கூடாது. உண்மையா இல்லையா? கிறிஸ்தவர்கள் டயசிஸ் கிறிஸ்தவ தம்பதியர்கள் டைவர்ஸுக்காக கோர்ட்டுக்கு கூடாது. அப்படி வருபவர்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்கி இருக்க கூடாது. அவங்க தான் நிறைய வராங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது இங்க பாருங்க, வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது. வார்த்தை மாம்சமாகி இங்கே வாசம் பண்ணுகிறது. வார்த்தையாக இருந்த இறைவனே மாம்சமாகி மனிதர் மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால் அவரை பற்றி சொல்வதற்கு வாழ்க்கை அவசியம் இல்லையா? இதை கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அந்த அம்மா ரமணி பாண்டியனுக்கு நீங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆண்டவர் 12 வயசுல சுத்தி வேதபாரகர் மத்தியில பைபிளை பத்தி பேசினாராம். பைபிள் எப்பமா எழுதுனாங்க? அப்பவே பைபிள் இருந்ததா? பைபிள்ன்ற விஷயம் பிறகு வந்தது. அதாவது ஒரு அடிச்சு விட்டு வார்த்தைக்கு முடிவில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, மேடையில் பேசுகிற வார்த்தையை சரியாக கடைபிடிக்காவிட்டால் அந்த சொன்னவருக்கு என்ன ஆகும்? எங்க அப்பா ஒரு கதை சொல்வார். ஒரு கிராமத்து உபதேசியார் இருந்தாராம். ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் பண்றது அவருடைய கிராமத்து கோயில் அவருக்கு வழக்கம். உபதேசத்துக்கு போக முன்னாடி அந்த ஏரியால ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு கோழி அங்க வந்துருச்சு. அவருக்கு கோழிக்கறினா கொள்ள பிரியம். வீட்டுக்காரமாவோடு சேர்ந்து 2 கோழியை பிடிச்சி கமிட்டி போட்டாங்க. போட்டுட்டு போயிட்டாரு உபதேசம் பண்ண. அன்னைக்கு அவர் ரொம்ப புண்ணியமா உபதேசம் பண்ணியிருக்காரு. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் நீ நரகத்துக்கு போவாய். வீட்டுக்காரமா கடைசி ரோல உட்கார்ந்தது நம்மளை தான் இருந்தாலும் சொல்றான் போலன்ட்டு வேகமா வீட்டுக்கு வந்து கவுத்தி போட்டிருந்த கோழியை திறந்து விட்டுருச்சு. அப்புறம் போயாச்சு. இவர் காணிக்கையெல்லாம் எண்ணி முடிச்சிட்டு, ஏன்னா முக்கியமான வேலை இல்லையா, அவ்வளவு முடிச்சுட்டு இவர் கரெக்டா 1 மணிக்கு சாப்பிட வந்திருக்காரு. எங்க கோழிக்கறி ரெடியான அந்த மாதிரி ரசமும் துவையிலும் வச்சிருந்துருக்கு.
டேய் அறிவு இருக்கு அவனுக்கு, கோழி பிடிச்சி வச்சிருந்தான். நீ தான் அங்க போய் சொன்னீர்லையா, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அடுத்தவன் பொருளை ஆசைப்படாத, ஆண்டவர் நரகத்துல போட்டுவாரு, நான் கோழியை திறந்து விட்டேன். அவர் சொன்னாரா, உனக்காடி உபதேசம், ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு என்ன வந்தது? இப்படி பேசுபவர்கள் இருந்தால் வார்த்தைக்கு என்ன பலன்? இதைத்தான் எங்க அணியில கேட்கிறவங்க. எவ்வளவு அருமையா பேசினாங்க. கழுத பேசுது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், மற்றவருக்கு கடன் கொடுப்பாய். நிறைய செய்தி சொல்லிருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. அன்னை தெரசா இந்த மண்ணுக்கு வந்த போது கல்கத்தாவில கிறிஸ்தவத்தை எங்கே ருசித்தாருன்னு கேக்குறாங்கல்ல. ஒரு சேரி பகுதியில ஒரு இந்து சகோதரிக்கு அவங்க 2 பிரெட் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பட்னியா இருந்த ஒரு சகோதரிக்கு 2 பிரெட், 2 loaves ஆஃப் பிரெட் கொடுத்த உடனே அந்த இந்து சகோதரி அதை வாங்கிக்கிட்டு ஒன்ன தனக்கு வச்சுட்டு இன்னொன்னை எடுத்துக்கிட்டு ஒரு 4 வீடு தள்ளி போனாங்களாம். போய் அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்த உடனே அன்னை தெரசா அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, இதை 2 உனக்கு கொடுத்தனே, நீ வச்சுக்காம அங்கேயே கொண்டு போன? இப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சா, அங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கு, காய்ச்சல்ல படுத்து கிடக்கு, நானாவது நல்லா இருக்கேன், அதுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால நான் இதை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தேன். அவ பாவம் பசியா இருப்பாள்ல, தன்னுடைய அடுத்த வேளை உணவுக்காக வைத்துக் கொள்ளாமல் அங்கே ஒரு ஜீவன் துடிக்கிறது என்று பார்ப்பதற்கு இருப்பவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் உண்மையான கிறிஸ்துவை அவர்கள் தான் உணர்ந்திருக்கிறார்கள். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நாங்க பேசினா முறைச்சு பாக்குறது. அவங்களே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டாபிக் இது. கடல் கடந்து இங்கே மிஷனரிகளாக வந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை தயவு செய்து யோசித்து பாருங்க. சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதற்கு பல்லக்கில் வந்தா 15 நாள் ஆகுமா, கட்ட வண்டியில வந்தா 18 நாள் ஆகுமா. அப்படி கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து 3 மாத கடல் பயணம் பண்ணி இங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, ஒரு வகையான தொடர்பு. இன்னைக்கு பேசுகிற செல்போன் கிடையாது, ஏர் கண்டிஷன் கார் கிடையாது, கள்ளர் பயம் உண்டு, மொழி தெரியாது. அத்தனைக்கு மத்தியிலும் இந்த மண்ணுக்காக வந்து தங்களை உயிரை தத்தம் செய்தவர்களால் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது கிறிஸ்தவம். தயவு செய்து நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பிறந்தது கிறிஸ்தவம், வெறும் வார்த்தையில் பிறந்தது அல்ல. வார்த்தைக்கு மொழி முக்கியமா? ஆண்டவரின் வார்த்தை அத்தனை மொழிகளிலும் நீங்க போய் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு சௌராஷ்டிரால பேசினா அந்த மொழி தெரியணும், இந்திக்காரவங்க பேசும்போது உங்களுக்கு இந்தி தெரியணும். ஆனால் நல்ல செயல்களில் கிறிஸ்தவராக நீங்கள் வாழ்வதற்கு மொழி அவசியம் இல்லை, மொழி அவசியம் இல்லை. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் இந்திக்காரன், அவன் ஐயோ அப்பான்னு அழுவதற்கு அவனுக்கு நம்ம போய் தூக்கணும்னா அவன் கூட பேசுறதுக்கு தமிழ் இந்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அடிபட்டு கிடக்கிறவனை தொட்டு தூக்குவதற்கு உங்கள் செயல்கள் தான் முக்கியம், அங்கே மொழி தேவையே இல்லை. இதுதான் கிறிஸ்தவம். என்ன பேச்சு? ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, யார் கிறிஸ்தவர்கள், இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் சொன்னதுனால சொல்றேன். ஈராக் அமெரிக்க படைகள் உள்ளே இறங்கி இப்ப அடிதடி நடத்திக்கிட்டு இருக்கிற இடம் சதன் ஈராக்ல அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு போர் வீர தலைவன், அவன் பேர் கேப்டன் பிரையன் ஃப்ரீமேன். அந்த ஊருக்குள்ள அவன் காவல் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தன் 3 பல்லு முன்னாடி எத்திக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன், அந்த பையனை அவர் பார்த்துட்டார். அந்த பையன் பேர் அமீர், ஒரு இஸ்லாமிய பையன். அவருக்கு என்னவோ அந்த பையன் பேர்ல ஒரு தனி பிரியம். பார்த்திருக்கிறாரு, இந்த பையன் துருன்னு இருக்கிறானே, நல்ல பையனா இருக்கிறானே. அவங்கிட்ட அப்பப்போ அவர் அந்த பக்கம் போகும்போது அவனை கூப்பிட்டு விளையாட சொல்லி பாப்பாராம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல அந்த பையன் படத்தோட ஒரு செய்தி வந்திருந்தது. அவருக்கு அந்த மொழி தெரியாதனால மத்தவங்கிட்ட விசாரிச்சிருக்கிறார், என்ன அந்த செய்தி? அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவனுக்கு பிறவியில் இருந்த இதயத்தில் ஓட்டை, 1 மாதத்துக்குள்ள இவனுக்கு ஆபரேஷன் பண்ணலைன்னா செத்து போயிடுவான்னு அந்த பத்திரிகையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவருக்கு பயங்கர பதட்டம். அட பாவி, இந்த பையன் செத்து போயிடுவானே, நம்ம என்ன பண்றது? இவர் USA காரர், இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், அவன் இஸ்லாமிய பையன். உடனே இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாரையாவது பிடிச்சி அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். இவர் அதிகாரினால பார்த்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க, அவங்க அப்பா பேர் அபு அலி, இவனை எப்படியாவது காப்பாற்றணும். அவர் சொல்லிருக்காரு, பணம் எல்லாம் கிடையாது, ஏற்கனவே நாங்க சண்டையில கிடக்கோம், அப்படியே இருந்தாலும் இவனை இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, விசா வாங்க பணம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, பிரையன் இல்லை, இவனை நான் காப்பாற்றுவேன். அவங்க வீட்டுக்காரமா பேரு சார்லட், she is in US. போன் பண்ணியிருக்கிறார், இந்த பார் இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் அமீர், உடம்பு சரியில்லை, அவனுக்கு இதய நோய், அவனுக்கு எப்படியாவது நான் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புறேன், அமெரிக்க விசா வாங்கி நீ அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு, அவனுக்கு ஆபரேஷன் செய்து அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும். ஒரு வரி உனக்கு சொல்லுகிறேன், நமக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, இதுவரைக்கும்
இனிமேல் நமக்கு 3 பிள்ளைகள், 3வது பிள்ளை ஈராக்கில் இருக்கிறது. போன்ல சொன்னாராம். கணவர் சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு இம்மீடியட்டா முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து விசா வாங்கிருச்சு. வாங்கி விசா அனுப்பப்பட்டது. அந்த விசா வர்ற நாளில் இவர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். பிரையன் ஃப்ரீமேன் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். அடுத்த நாள் காலை சல்லடைகளாக துடைக்கப்பட்ட உயிரற்ற உடலை தெருவில் வீசி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். அன்றைக்கு அந்த விசா வந்தது. அபு அலியும் அந்த பிள்ளைகளும் அழுதாங்க. ஒரு மனுஷன் எங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரே, அவரும் போய் சேர்ந்துட்டாரே, இனிமே எப்படி இந்த புள்ள படைக்க போகுதுன்னு அழும்போது இவர் இறந்து போனார் என்ற செய்தியை சார்லட்டுக்கு அமெரிக்க அரசாங்கம் சொன்னது. அந்த அம்மா அழவே இல்லை. அவள் என்ன சொன்னாலும் தெரியுமா? என் மகனை இங்கே அனுப்புங்கள், என் மகனை இங்கே அனுப்புங்கள். என் கணவர் போய்விட்டார் என்பது தெரிந்து விட்டது, ஆனால் இன்னொரு உயிர் போய்விடக் கூடாது. அமீரை அனுப்புங்கள் சொன்னாள். அமீர் அங்கு போனான். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. முடிந்த பிறகு அவனை கட்டி தழுவி அதற்கு பிறகு சொன்னாள், இனிமேல் நான் என் கணவருக்காக அழுவேன். இதுதான் கிறிஸ்தவ அன்பு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். இப்படி சொல்வதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு கிறிஸ்தவர்கள் மண்ணில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் கிறிஸ்தவம் காட்டப்படுமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க. நிறைய அவர் அங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்திஜி சொன்னது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருந்தால் நீங்கள் மேடை போட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை, நீங்க டிராக்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு கொடுக்குற டிராக்ஸே பலதை மிச்சர் கடைக்கு போட்டுறோம். பண்றமா இல்லையா? நிறைய வந்து சேர்ந்துருச்சு. தினம் புக்கா வந்தா என்ன பண்றது, எம்பூட்ட படிக்கிறது சொல்றமா இல்லையா? செய்ய வேண்டியது இல்லை. இதோ இந்த அதிகாரி கிறிஸ்தவர், லஞ்சம் வாங்க மாட்டார், அதுவும் லென்த் டேஸ்ல வாங்கவே மாட்டார். இல்ல அப்பதான் வாங்கி உடனடியா ஜெபிக்க வரான். சொல்லி இருக்கிறோமா? மோசே காலத்துல 10 கற்பனைகள் வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டன. 10 கட்டளைகள், கடவுளின் வார்த்தைகள் 10 கட்டளைகள். ஆனால் ஆண்டவர் 2ஆ சுருக்கினார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே நீ நேசிக்கணும். அடுத்தது உன்னை போல் பிறனை. 2 தான் கொடுத்தார். 10 2ஆ குறைச்சார். இதை இன்னும் நீங்க குறைக்கலாம். ஏன்னா எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே போகுது, சுருங்கிக்கிட்டே போகுது. குறைக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக. அவர் கிறிஸ்தவர், நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாகத்தான் வாழ்வார் என்று 100 பேருக்கு மத்தியில் ஒருவர் இருந்தால் 100 பேரில் 10 பேர் அசைக்கப்படுவார்களா இல்லையா? ரமணி பாண்டியர் அருமையான கிறிஸ்தவ தாய். தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்க மாட்டார்கள். இல்ல இல்ல, மகளுக்கு கொடுத்ததை மகன் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு உங்களால் முடியுமா? முடியாதா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். எங்கேயெல்லாம் கிறிஸ்தவம் வாழ்க்கையாக மாறுகிறதோ அங்கேதான் அது நிலைத்து நிற்கிறது. வார்த்தைகளை வீட்டில எழுதி போட்டுவிட்டு இந்த வீட்டில் சமாதானம் இருக்கிறது என்று கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்வதனால் வீட்டுக்குள்ளே வருபவர்களுக்கு மகிழ்ச்சியா? 29ஆம் தேதி எங்கேயாவது ஒரு அவர் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் வந்தா என்ன கஷ்டப்படுறோம்? 29ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு வந்துடுறாரு. வந்தவருக்கு ஏதாவது கொடுக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் மட்டும் கண்ணை திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எம்புட்டு இருக்கு மனுஷன் நேரம் வந்திருக்கிறாரு, சொல்றமா இல்லையா? அவர் நெருக்கடி என்னவோ நேரம் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையும் சரியில்லை, நம்ம வாழ்க்கையும் சரியில்லை. உண்மையா இல்லையா? இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். ஒண்ணு சொல்லிடுறேன். ரேங்கிங் எது முதலிடம் அப்படின்றது ரேங்கிங் இல்லை, பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறது. உலக கிரிக்கெட் தரவரிசையிலே ரேங்கிங்கில் இந்தியா 4வது, பங்களாதேஷ் 8வது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் பங்களாதேஷ் இந்தியாவை மண்ணைக்கவ வைத்தது என்பது நிதர்சனம். எதுக்கு உங்களை பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க? நீங்கள் பேச்சாளராக வாழ்வதால் தான் உங்களை பேச கூப்பிட்டுருக்கிறார்கள். பேச்சாளராக இல்லாதவங்களை பேச கூடுவாங்களா? எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்டார். அவர் வாழ்ந்தாரே, வாழ்ந்த போது கூட இருந்த சீடர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? ஓடிவிட்டார்கள். அவர் நல்ல கேள்வி கேட்டார். ஏன்? 3 வருஷமாக அவர் சொன்ன அத்தனையும் பார்த்தார்கள். அவர்கள் கேட்டார்கள். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கேட்டாங்க. நீ மறுதலிப்பாய்னு சொன்னார். சொன்ன பிறகு அவர் மாட்டேன்னு சொன்னார், ஆனா மறுதலிச்சார். அவர்கள் மனம் எப்போது மாறியது என்றால் சிலுவை மரணத்தை பார்த்த பிறகு மாறியது. சிலுவையில் தொங்கி அவர் ரத்தம் சிந்தினார், இவர்தான் தேவகுமாரன் என்று 100க்கு அதிபதி அந்த இடத்திலே சொன்னான். அவர் மரணத்தை பார்த்த பிறகு 100க்கு அதிபதி சொன்னான். அதனால்தான் அவர் எல்லார் காலையும் கழுவினார். லாஸ்ட் சப்பர்ல ராபோஜனத்தில் கால்களை கழுவினார்.
நீ எவன் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் சொன்னார். சொன்னபடி கால்களை கழுவினார். கழுவிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொன்னபடி செய்கிறவன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று படித்ததை அவர் மேலே இருந்து சொல்லி காட்டினார். அம்மா அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். சொன்னாரா இல்லையா? அத்தனையும் அவர் வாழ்ந்து காட்டினார். அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு நல்ல கிறிஸ்து நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று திருக்குறள் சொல்லும். நீங்கள் நல்லார் ஒருவராக கிறிஸ்தவராக இருந்தால் நாடு முழுக்க கிறிஸ்தவம் எப்பயோ பரவி இருக்கும். அனாவசியமான பிரச்சனைகளே இருந்திருக்காது. அது பரவுகிறதா இல்லையா என்பது அல்ல. இந்த மண்ணில் இருந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்ய, இந்த மண்ணில் இருந்த எத்தனையோ நல்ல பாதிரியார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்து பையன்களை பார்க்கும்போது, ஏய் உன் நெற்றியில் ஏன் திருநீர் இல்லை? உன் சமய சின்னத்தை நீ ஏன் அணியவில்லை? ஏன் இப்படி வந்திருக்கிறாய் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். மதம் மாறுவதல்ல அவர்கள் நோக்கம், மனம் மாறுவதுதான் நோக்கம். மனத்தால் எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை அப்படித்தான் அறிவிக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை இல்லாத பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் கோவில்கள் பூட்டி கிடக்கின்றன. நான் கண்ணால பார்த்தேன். அமெரிக்கா போயிருக்கும் போது ஒரு சர்ச்சு வாசல்ல போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. என் கூட வந்த இந்து நண்பர் சொன்னார், தயவு செய்து போயிடாதீங்க, $10 சுட்டு போடுவார். அங்கே இல்லாத கிறிஸ்தவர்களா? பிறப்பிலே கிறிஸ்தவர்கள் தானே. அங்கேதான் இப்போது எழுப்புதல் வேண்டும். அங்கேதான் மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும். அங்கிருக்கிறவர்களை திருப்ப வேண்டும். அதை விட்டுட்டு நாம இங்க இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் என்று சொல்லி நல்ல வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தால் வசனங்கள் சொல்லாமலே கிறிஸ்தவம் எப்போதோ அறிவிக்கப்பட்டிருக்கும். அதற்கான சிந்தனையை ஆண்டவர் இனியாவது தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு அருமையான சிந்தனைக்கான பட்டிமன்றம். 2 பிரிவினரும் வார்த்தையும் வாழ்க்கையும் ஆக இந்த அறிவிப்பிலே ரொம்ப முக்கியமாக வந்து சேர்ந்திருக்கு. இவர்களும் விவிலியத்திலிருந்து, திருமறையிலிருந்து எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இவர்களும் திருமறையிலிருந்து எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. என்ன, இவர்கள் பேசியதை சாத்தான் பேச்சுன்னு சொல்லிவிட்டாங்க இல்லைங்களா? சாத்தான் கூட இப்படித்தான் பேசிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. அது சாதுரியமான பேச்சு. அந்த பட்டிமன்றத்தில் அது ஒரு சாதுரியம், அது வேணும். அதனால அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, அதை தள்ளிடலாம். ஏன்னா இவங்க சொன்னதெல்லாம் பரிசுத்தமான வார்த்தைகள் இல்லை. அது அந்த வார்த்தை அல்ல, சாத்தானுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்தமான வார்த்தைகள். அதனால இந்த வார்த்தைகளை முழுக்க இது அது அவரே வார்த்தையின் வடிவம், இயேசு கிறிஸ்துவே வார்த்தையின் வடிவம் என்று வந்த பிறகு அந்த வார்த்தையை எடுத்து சொல்வதிலே என்ன தப்பு? அதை சொல்லத்தானே வேணும், சொன்னால் தானே முடியும். வந்தவங்க இவங்க கேட்டாங்கல்ல, இங்க வந்தவங்க என்ன செய்வாங்க? வார்த்தையிலிருந்து தானே எடுத்து பேசுவாங்க. அப்ப வார்த்தை முக்கியம் தானே, வார்த்தைகளால் தானே சொல்ல வேண்டும். அதுவும் உண்மைதான், வார்த்தைகளால் தான் சொல்ல வேண்டும். அதுலதான் அவங்க வரிசையா சொன்னாங்க. மேடைகளில் சொல்லுவது, எழுத்துக்களில் சொல்லுவது, தொலைபேசியில் சொல்லுவது அப்படின்னு அவங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க பாருங்க இந்த அம்மா. இப்ப எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் பாத்தீங்களா? அநேகமா நீங்க பார்த்தீங்கன்னா காலை பொழுதுல டிவின்னு எடுத்துட்டோம்னா எந்த சேனல்ல கிறிஸ்டியன் மெசேஜ் போகலைன்றீங்க? அறிவிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், சொல்லிக்கிட்டு தானே போய்கிட்டு தானே இருக்கு. அது ஒழுங்கா நடந்துகிட்டே இருக்கு. நடப்பது தவறு அல்ல, அது நடக்கட்டும், நடக்கணும், அதுவும் நடக்கணும். அதை யாரும் இழந்துவிட விரும்பவில்லை. தந்தை தன் பிள்ளைகளை கூப்பிட்டு பேச மாட்டார்.
மாட்டானோ? தாய் தன் பிள்ளைகளை அருகே அமர்த்தி வைத்து பேச மாட்டாளோ? அப்படித்தானுங்க. இது புற மலைப்பிரசங்கங்கள் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? அறிவி பிரசங்கங்கள் ஆக்குறாங்க, தோட்ட பிரசங்கங்கள் ஆக்குறாங்க. ஆக்கிட்டு போட்டுமே. அதனால அது பாட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும், நடக்கணும். என்ன சின்ன சொல்ல வர்றாங்க, இதெல்லாம் நடத்தி விற்பாரு. நீங்க உள்ளத்தை மாற்ற விரும்புகிறீர்களா, உடையை மாற்ற விரும்புகிறீர்களா? ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும்ல. இப்ப அப்படி தூக்கி நின்று வச்சுக்கிடுவோம், நேரம் காலி கருதி சிட்டா. முதல் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம் எங்கே நடந்தது? ஐரோப்பாவில் நடந்தது இல்லைங்களா? யாருக்கும் யாருக்கும் நடந்தது? என்ன சொல்லுவீங்க? ஜெர்மானியர்களுக்கும் இங்கிலாந்துக்காரர்களுக்கும் நடந்ததுன்னு நீங்க பிரிப்பீங்க. ஜெர்மானியர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, இங்கிலாந்துக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையோ? அப்படின்னா யாருக்கும் யாருக்கும் நடந்தது? இது கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், இந்த வார்த்தைக்காரர்களுக்கும் அந்த வார்த்தைக்காரர்களுக்கும் வாழ்க்கை இல்லாததினால் யோசிச்சு பார்க்கலாமா? அப்படி இவங்களும் பேசுறாங்க, விடிய விடிய பேசுறாங்க. ஜெர்மானியர்களும் பேசுறான். அது ஹிட்லர் பாதிரியாருக்கு படிக்க போனவன். இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டோம். ரொம்ப கோயில்கள்ல குண்டு போட்ட ஆட்கள் அவன் ஒரு ஆளு. ஹிட்லர் பாதிரியாருக்கு படிக்க போனவனா? அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க. நீங்க கிறிஸ்தவர்களாக ஆட்களை மாற்றி விட்டோம். எங்க ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவம் தான். ஆனால் ஒரு கேள்வி, உலகை சூறையாடுகின்ற யுத்தத்தை ஸ்தாபித்தவர்கள், கொண்டு வந்தவர்கள் இஸ்லாமியர்களும் அல்ல, இந்துக்களும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. யார் இந்த யுத்தத்தை கொண்டு வந்தார்? ஒழுங்கான புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால், ஒழுங்கான வேத வாழ்க்கை உங்களுக்குள் இருந்திருக்குமானால் நிச்சயமாக இந்த யுத்தம் வந்திருக்குமா? ஒரு தடவை அல்ல, இரண்டாவது தடவை. உலகத்தில் முதலிலே அணுகுண்டை பிரயோகித்து பார்த்தவர்கள் யார்? இந்துக்களா, இஸ்லாமியர்களா? நீங்களா சொல்லணும்ல. அப்படின்னா என்ன நாம சொல்லிக் கொடுக்கல, வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தோம். அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை இல்லைங்களா? நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. எதை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். மதுரையில் ரெண்டு பிரிவினர், நான் இப்ப சொல்லவும் தொலைய முடியாது. ஒரு எக்ஸ், ஒரு ஒய். அப்படி சொல்லிட்டா சிக்கல் இல்லை. ஏன்னா இப்ப எல்லாம் இருக்கு, இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு இங்க. அதனால இப்ப நம்ம அதை சொல்ல முடியாது. ஒய்யின் நொறுக்கப்பட்டவர், எக்ஸ் அவரை நொறுக்கி கொண்டிருப்பவர். அதனால இந்த ஒய் அப்ப வந்திருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், அன்றைய வெள்ளைக்காரர்கள், அவங்க அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு, இல்லை இதுக்கு ஏதாவது நாம் செய்தாகணும், ஏதாவது செய்தாகணும், ஏதாவது செய்தாக வேண்டும், வெறும் வார்த்தைகளில் அல்ல செயல் ஆக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தவர்கள் எல்லாரையும் அழைச்சாங்க. எக்ஸையும் அழைச்சாங்க, ஒய்யும் அழைச்சாங்க. நாளை மாலை அன்பின் திருவிருந்து. அதுல என்ன அர்த்தம்னா, இந்த அன்பின் திருவிருந்துல அன்றைக்கு உணவு ஆக்குவது எல்லாம் ஒய் ஆக்குவார்கள். இந்த எக்ஸ் உதவி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அப்புறம் சாப்பிட உட்காருகிற பொழுது ஒய் உட்கார்ந்து இருப்பாங்க. எக்ஸ் என்ன செய்யணும்? இந்த சாப்பாட்டை எடுத்து அவர்களுக்கு பரிமாறணும். இவ்வளவுதான். அன்பின் திருவிருந்து வேளை வந்தது. ஆண்டவரும் வந்து அமர்ந்து விட்டார். திருவிருந்திற்காக ஒய் வரிசையாக தாங்கள் ஆக்கிய பதார்த்தங்களை வைத்து விட்டு
வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் வரவில்லையே என் இனிய பாரத தேசமே என்று இவர் பாடினார் பாருங்க, பாரதிதாசன் பாட்டு. அது மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும். ஒய் உட்கார்ந்து இருக்கு, எக்ஸ்ல எவரையும் காணும். அப்புறம் பிறகு வெள்ளக்காரங்க போய் ஓடி போய் என்ன 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 நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. நத்திங் டூயிங். அவர் சொல்றாங்க, எப்பா கிறிஸ்து தான் இருக்கட்டும், ஏசு இருக்கட்டும், வந்து உட்கார்ந்து இருக்காங்க இருக்கட்டும், ஆக்கிட்டாங்கப்பா நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க. அவனும் நானும் சரியா உட்காரவா அப்படின்னா யாரு இல்லை, யார் அங்கே இல்லை, நீ யாருக்குள்ள இல்லை, நீங்க உங்களில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சாதின் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை மட்டும் அவர்களுக்குள் இருந்திருக்குமானால், அது வாழ்க்கையாக மாறி இருந்திருக்குமானால் மாத்த முடிஞ்சிருக்கா? சொல்லணும்ல நம்ம ஆளுங்க. கம்யூனியன் ஒன்னா இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய உத்தரவு. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஜியு போப்பை பற்றி சொன்னார் பாருங்க இவரு. ஜியு போப்பை பற்றிய வரலாறு. இன்னைக்கு கம்பெனியின் ஒரே பாத்திரமாக இல்லை. ஒரு வட்டத்துல சின்ன சின்ன நட்ட பாத்திரமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? என்ன கதை அது? எதனால் அது அப்படி வந்துச்சு? அதனுடைய வரலாறு என்ன? அங்கே தஞ்சாவூர்ல அந்த மாதிரி ஆல்டர்ல வந்து எல்லாம் முட்டு போட்டாச்சு. ஜியு போப்பு ஒவ்வொருவருக்கும் ராப திருவிருந்து ஆராதனைக்கு வந்து நிற்கிறார் கொடுக்கிறதுக்கு. வந்தா முன்னே முதல்ல வரிசையில் ஒரு ஒய் இருக்காரு, இந்த கடைசியில ஒரு எக்ஸ் இருக்காரு. இவர் இங்க போன உடனே இந்த எக்ஸ் ஓ அப்படின்னாரு. யார பாதி யார ஓ அப்படின்னாரு. அதுல சத்தம் போடக்கூடாது இல்லையா? அவர் இப்படின்னாரு. திரும்பவும் அவர் சத்தம் போட்டாரு. இவர் எல்லாம் வச்சிட்டு வந்து என்ன சகோதரனேனாரு. எனக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு கொடு. அவன் அதெல்லாம் நல்லா இல்லையா? ஒன்னும் சொல்லல அவரு. சகோதரனே, அவருக்கு கொடுப்பதற்குத்தான் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அவருக்குத்தான் நான் தருவேன். உம்முடைய விருப்பம் இருந்தால் நீர் இரும், பிறகு உம்முடைய விருப்பம் என்று போயிட்டார். அவர் எந்திரிச்சு போகும்போது அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீர் அடுத்த மாதம் எங்கே இருக்கிறீர்கள் நான் பார்த்துட்டு பிடிக்கிறையா. சினாடுக்கு போச்சு இது ரிப்போர்ட். வரலாறு இருக்குங்க. இந்த வரலாற்று புத்தகங்களை நீங்க புரட்டி பார்ப்பதில்லை. வெறுமனே ஆவேச கூச்சல்கள் போட்டுக் கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. கடந்த கால வரலாறுகளை படிக்காமல் வெறும் வேத புத்தக வசனங்களை மட்டுமே பேசிக்கொண்டு நீ என்ன நடந்திருக்கிறாய், எந்த பாதையில் நடந்திருக்கிறாய், எத்தனை அடி நடந்திருக்கிறாய் என்பதை பற்றி நீ என்ன கண்டுபிடித்திருக்கிறாய், அது தெரியாமல் வெறுமனே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன லாபம்? அதனால ஒரே வரியா சொன்னார் அவரு. நான் பாத்துக்கிறேன் போனாரு, சினாடுக்கு எழுதினாரு, கமிஷன் வந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன மேல் பெரியவர் சொல்றது என்னவோ அதை நீங்க செய்யுங்க. அதெல்லாம் அப்படி பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கு முதல்ல கொடுங்க, அப்புறம் மற்றவங்களாம் வரிசையா கொடுங்கனாரு. இல்லை முடியாதுனார் இவர். முடியாதுன்னா இங்கே நம்ம கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாதுனாரு. கிறிஸ்தவத்தை நீங்கள் சொல்லுகிறபடி நான் அறிவிக்க முடியாது. கிறிஸ்து எனக்கு எப்படி அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறாரோ அப்படித்தான் அறிவிப்பேன். மாறாக இருக்குமானால் என் அங்கிகளை கழற்றி வைத்து விட்டு நான் வெளியே போகிறேன் என்று சொல்லி அன்று வெளியே போனவன் தான் ஜியு போப். அதனால் தான் அவன் சென்னை கடற்கரையிலே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து வியக்கிறபடி நின்று கொண்டு தமிழுக்கும் தொண்டு செய்தான், கிறிஸ்தவத்திற்கும் தொண்டு செய்தான். அத்தனை பெரிய மனிதன். அந்த வாழ்க்கை நமக்குள்ள வரணும் இல்லைங்களா? வரணும் இல்லை? இல்லை இல்லை. இதைத்தானுங்க
இந்த பக்கத்து மக்கள் சொல்றாங்க, இந்த பக்கம் நீங்க அன்பின் விருந்துக்கு போங்க, இங்கிட்டு வாங்க. இப்போ மங்களபுரம் சொல்லி பல இடங்கள் இருக்கு. என்ன காரணங்க? என்ன காரணம்? அது என்ன மங்களபுரம்? ஏன் மங்களபுரம் வச்சிருந்தாங்க? ஏழை பெண்கள், ஒடுக்கப்பட்ட நீச்சர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வீதியில் நடக்க முடியாத மக்கள், ஆணுக்கு பெண் இல்லை பெண்ணுக்கு ஆண் இல்லை என்று இருந்த பெண்களை சகல ஜாதிகளையும் அழைத்துக் கொண்டு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து அந்த மக்களை எல்லாம் படிப்பிலே பெரிய மனிதர்களாக ஆக்கி அவர்களுக்கு பணம் சேர்த்து வைத்து, ரெக்கார்டு இருக்கையா, யார் ஒரு பெண்ணு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு திருச்சபை அவளுக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைத்தது. அவளுக்கு முதல்ல பண்ட பாத்திரங்கள்ல இருந்து என்னென்ன வேணும், என்னென்ன வேணும், இதற்கு எவ்வளவு, இதற்கு எவ்வளவு, இதற்கு எவ்வளவு என்று சேர்த்து வைத்து அந்த பெண்களுக்கு திருமணம் முடித்து வைத்தது. அந்த திருமணத்தை முடித்துக் கொண்ட பெண்களே, அவர்கள் கொடுத்த உபகார சம்பளத்திலே படித்த ஆண்களே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் மறந்து விடுவோம் என்றால் பிறகு வெறும் வார்த்தையில பேசி கூட்டம் கூடுவதில் என்ன பிரயோஜனம்? இங்க வர்றது அதை நல்லா கேட்டாரே, மறைநூல் அறிஞர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் இருக்கின்ற ஒழுக்கத்தை விட உங்களுடைய ஒழுக்கம் மேலானதாக இல்லை என்று சொன்னால் என்னையா பிரயோஜனம் என்று கேட்டாரே கிறிஸ்து. இப்போ நீங்க நடத்துகிற ஒழுக்கம் இருக்க, அந்த ஒழுக்கத்தை எது காட்டும்? கிறிஸ்துவனுடைய ஜீவியம் அல்லவா காட்டும். அதை அல்லவா அறிவிக்க வேண்டும் சொன்னாரு. மலைப்பிரசங்கம் சொன்னார்னா மலைப்பிரசங்கத்திலே சொல்லிடுறாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இப்ப என்ன இருக்கணும்? நீதியின் மேலே பசிதாகம் உள்ள வாழ்க்கை இருக்கணும். அவர் சொன்னார், சொன்னபடி செய்தது எது? ஒரு வரியில் உங்களுக்கு சொல்ல போறோம் சொன்னா, நேரம் கருதி சொல்றேன், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்து கொண்டு ஒரே வார்த்தை சொன்னார் பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார் அல்லவா. அந்த ஒரு வார்த்தை தான் அநேகம் ஆயிரம் இளைஞர்களே, அநேகம் ஆயிரம் புறமதஸ்தர்களே, அநேகம் ஆயிரம் சிந்தனையாளர்களை உசுப்புகிறது. அதை படிக்கிற பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை நடக்குமா? அத்தனை துன்பத்திலும், அளப்பரிய துன்பத்திலும் மேலே இருந்து கொண்டு பிறரை மன்னிக்கின்ற குணம் இருக்கிறது பாருங்க. அந்த பண்பாடு கிறிஸ்தவர்களே, வழக்கு மன்றத்திற்கு நீங்கள் போவதற்கு முன்னரே, உன் சகோதரன் மீது வழக்கு போடுவதற்கு நீ போவதற்கு முன்னரே, உன் திருச்சபையின் மீது நீ வழக்கு போடுவதற்கு முன்னரே, உன் கூட்டத்தின் மீது வழக்கு போடுவதற்கு முன்னரே ஒரு கனப்பொழுதிலை பற்றி நீ யோசித்திருப்பாய் என்றால் எத்தனை பெருமையாக அது இருந்திருக்கும். இன்றைக்கும் சொல்லுகிறார்களே, நகரத்தார் அவர்களுடைய வீட்டிலிருந்து ஒரு வழக்கு கூட கோர்ட்டுகளில் இல்லை என்று சொல்லுகிறார்களே. நகரத்தார் ஒரு சிறிய இனம்தான், ஆனால் பெருமையாக சொல்லுகிறார்கள், எங்களுடைய இனத்தாரிலிருந்து ஒரு வழக்கு நீதிமன்றங்களுக்கு போவதில்லை என்று சொல்லுகிறார்களே. கிறிஸ்தவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா? சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? இன்றல்லாவிட்டாலும் நாளை சொல்ல முடியுமா? வெறும் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதனால் என்ன லாபம்? பயனில்லையே. அதனால் பெரியோர்களே, இன்னும் ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை கொர்நேலியு என்ற நூற்றுவர் தலைவனை அசைத்தது. ஆனால் அதை விட கிறிஸ்துவை அறியாதவன் ஸ்தேவான், கிறிஸ்துவை அறியாதவன், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், சீடர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேர்களில் அவர் ஒருவன். ஆனால் இந்த சேவானை கல்லறிந்து கொள்ளுகிற பொழுது தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற சவுலின் மனத்தை அசைத்தது எது என்று நினைக்கிறீர்கள்? சவுலை அத்தனை பெரிய வைராக்கியனாக மாற்றி உலகத்தின் ஒரு மூலையில் சுற்றும்படியாக ஆக்கி கிறிஸ்தியன் ஜீவியம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போக வைத்தது எது என்று நினைக்கிறீர்கள்? எது அவனை செய்தது? ஸ்தேவான் அவனை கல்லறிந்து கொள்ளுகிறவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை விசாரிக்காதிரும் என்று சொல்லுகிறார் பாருங்கள்.
அதுதான் கிறிஸ்துவின் ஜீவியம். அந்த ஜீவியம் பிள்ளைகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, திருச்சபையே, உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் வெறுமனே வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், வெறுமனே 10 தசமபாகம் கொடுக்கிறவர்களாய், ஆவியை பற்றி பேசுகிறவர்களாய், வெறும் வார்த்தைகளுக்கு ஞானஸ்தானங்களை பற்றி பேசுகிறவர்களாய், இறைவாக்கு இரவிலே பெற்றுவிட்டோம் என்று சொல்கிறவர்களாய் மட்டுமாளாமல் அதையும் பெறுங்கள், அதையும் பெறுங்கள். ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உங்களை பார்த்து உங்கள் அங்கை வீட்டுக்காரர் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் யாரோ ஒரு பெரிய மனிதரை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து பெருமைப்பட்டு முன்னே போகிற 2 பாதங்களின் பின்னே அந்த நிழலிலேயே தாங்களும் நடப்பதற்கு ஆசைப்படும்படியாக செய்யுங்கள். அந்த வாழ்க்கை தான் இனி கிறிஸ்துவை அறிவிக்கும், உலக மக்கள் முன்னரே கொண்டு போய் சேர்க்கும். வெறுமனே வார்த்தைகள், எங்கு போனாலும் கிடக்கிற வார்த்தைகள், அதில் உயிர் இருக்கிறது தான். ஆனால் அந்த உயிரே எவர் சொல்லுகிறாரோ, எவர் கடைப்பிடிக்கிறாரோ அவர் மூலமாகத்தான் அது கிடைக்கும். அந்த ஜீவன் நம் அனைவருக்கும் கிடைக்கும்படி இறை அருள் நமக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.